Welcome to All India Civil Services Coaching Center YouTube channel, and also welcome to another session of Ethics Mains Eye Opener series. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சாப்டரு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் வேர்ல்டு. ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரீவியஸ் எத்திக்ஸ் கிளாஸஸில் எங்களுக்கு இந்த சாப்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்குமே புரிஞ்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த பர்டிகுலர் சாப்டரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 3 வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, டைரெக்டாக மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸில் கொஸ்டின் வரும். அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம இந்த செஷன் பார்க்கும்போது பார்ப்போம். 2வது, மற்ற தியரி கொஸ்டின்ஸில் நீங்கள் உங்களோட தியரியை உங்களோட வியூவை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு எடுத்து காட்டுறதுக்கு நான் நினைக்கிறத இந்த திங்கரும் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்ஸாக இந்த திங்கர்ஸை நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3வது மிக முக்கியமான விஷயம், கேஸ் ஸ்டடீஸ் 6 கேஸ் ஸ்டடி வரப்போகுது. அந்த கேஸ் ஸ்டடியில் முக்கியமாக ஒன்று கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்படி தான் பண்ணுவேன், இதை பண்ணுறதுக்கான எத்திக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் இது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வேல்யூஸையும் இந்த மாதிரி திங்கர்ஸையும் நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஆர்குமெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ், ஒவ்வொரு திங்கரும் என்ன சொல்லியிருக்காங்க, இவர் சொன்ன விஷயத்தை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து உங்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சாப்டர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மைண்டில் இன்டர்னலைஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் சிஸ்டத்தில் வந்து இதை எவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சு உள்வாங்கி இதை வந்து நீங்களாக உங்கள் வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ, அப்போ தான் எத்திக்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸோட குவாலிட்டி, எத்திக்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸோட ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், மார்க்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த சாப்டர் தான் எத்திக்ஸோட ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாப்டர் நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி புரியறது எப்படி புரியணும்னா, ஒரு 4-5 திங்கர்ஸ் இருக்காங்கன்னா, இந்த திங்கருக்கும் இந்த திங்கருக்கும் என்ன வித்தியாசம், இல்லை இந்த திங்கருக்கும் இந்த திங்கருக்கும் என்ன சிமிலாரிட்டி, எதை காமனாக சொல்லியிருக்காங்க, எதில் வித்தியாசப்படுறாங்க அப்படின்னு தெரியும் போது, ஸோ காமனான திங்கர்ஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போது திங்கர் ஏ, திங்கர் பி, திங்கர் சின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஒரு சில விஷயத்தை காமனாக சொல்லியிருக்காங்கன்னா, 3 கொஸ்டின்லையும் நீங்கள் திங்கர் ஏ பற்றி எழுதாமல் ஒரு கொஸ்டினில் திங்கர் ஏ பற்றி எழுதுனீங்கன்னா இன்னொரு கொஸ்டினில் திங்கர் பி பற்றி எழுதலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒவ்வொரு திங்கரும் என்ன சொல்லியிருக்காங்கன்ற புரிதல் வந்து உங்களுக்கு டீப்பாக இருக்கணும். ஸோ இந்த டாப்பிக்கை நல்லபடியாக படித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி கிளாஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்டென்சிவ் லிஸ்ட், எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கொண்டு வரல. ஓகே, நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து மினிமல் லிஸ்ட். நான் வந்து மேக்ஸிமம் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 திங்கருக்குள்ளே தான் கொண்டு வந்திருப்போம், திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸ். சரியா? இந்த திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸ் வச்சு நம்மளோட ஆன்சரோட குவாலிட்டியை நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். இதை தாண்டி திங்கர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் 10 திங்கரை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற திங்கர்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 10 திங்கர்ஸ் வந்து பேசிக்ஸாக நீங்கள் எல்லா ஆன்சர்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய காமனாக எத்திக்ஸில் தெரிஞ்சிருக்கக்கூடிய திங்கர்ஸு. ஸோ இந்த நம்ம பார்க்க போகிற திங்கர்ஸை நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் எத்திக்ஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணுற சோர்சஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டீலியாலஜி அப்படின்றது என்ன சொல்லும் அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் கான்சிக்வென்ஷியலிசம். கான்சிக்வென்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம், விளைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயம் செய்கிறதுனால அதோட விளைவு வந்து எத்திக்கலாக நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம செய்யலாம். இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா காமனாக என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஃபிலாசபி புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தெளிவாக புரியும். இப்போது ஒரு ஆளை ஒரு 2 ரவுடி வந்து துரத்திட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அவர் வந்து ஒருத்தர் வீட்டில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, நான் ஒளிஞ்சுக்கிறேன், இல்லைனா அந்த ரவுடிஸ் வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் வீட்டில் ஒளிய வச்சுக்கிட்டு ரவுடிஸ் வந்து அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஆள் வந்து உங்கள் வீட்டில் ஒளிஞ்சிருக்கிறாரா அப்படின்னா அவர் என்ன சொல்லலாம்னா பொய் சொல்லலாம். இல்லை ஒளியலை அப்படின்னு சொல்லும்போது அது மூலமாக அந்த பர்டிகுலர் இன்னசென்ட் பர்சனோட லைஃப் பாதுகாக்கப்படுது. ஸோ பொய் சொல்கிறது ஜஸ்ட் எத்திக்கலாக இல்லையான்ட்டு சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தா ஆமாம் தப்பு தான். ஆனால் இங்கே ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னா தப்பு இல்லை. ஸோ அதோட விளைவு நல்லபடியாக இருந்தது, எத்திக்கலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்கிற ஆக்ஷன் வந்து ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்கிறது தான் என்னது டீலியாலஜி. ஸோ இதுதான் இதோட மூல கருத்து, கோர் வந்து இதுதான். ஸோ விளைவு எண்ட் ரிசல்ட் நல்லபடியாக இருக்குன்னா அதுக்காக சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எத்திக்கலாக சில விஷயங்கள் இல்லைன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து
ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க பொய் சொல்றீங்கன்னா, அது தப்பு கிடையாது. 2வது எக்ஸாம்பிள், ஜென்ரலா நம்ம டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா, ஆமா ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒரு இன்ஜூர்ட் பெர்சன் உயிருக்கு போராடுற ஒரு பெர்சன் வந்து உங்க கார்ல இருக்காங்க. அப்போ ரெட் லைட் இருக்கு, ரெட் சிக்னல் இருக்கு. அத தாண்டி போலாமான்னா, ஆமா. ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட்டா அவர கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கிரீன் சிக்னல் இல்லைனாலும் நீங்க சிக்னல ஜம்ப் பண்ணலாம். ஸோ இங்க அகைன் ஒரு எண்ட் ரிசல்ட் நல்ல ரிசல்ட். என்னன்னா உயிர காப்பாத்துறது. ஸோ அதுக்கு நீங்க செய்ற டிராஃபிக் ரூல்ஸ பிரேக் பண்ற விஷயம் அன்எத்திக்கலா இருந்தாலும், இல்லீகலா இருந்தாலும் நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றது என்னது? டீலியோலாஜி. ஸோ இந்த டீலியோலாஜில மிக முக்கியமான பிலாசபி. இந்த டீலியோலாஜிக்குள்ள நெறைய பிலாசபிஸ் இருக்கு. நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான பிலாசபி வந்து யுட்டிலிட்டேரியனிசம் அப்படின்னு அர்த்தம். இந்த யுட்டிலிட்டேரியனிசம் வந்து எந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா, யுட்டிலிட்டி அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. யுட்டிலிட்டினா இங்கிலீஷ்ல என்ன? யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் செய்றோம். அதனால வரக்கூடிய யூஸ் அதனால வரக்கூடிய பலன் வந்து மெஜாரிட்டிய போய் சேருது அப்படின்னா, அந்த ஆக்ஷன நம்ம எத்திக்கலா ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் இங்க சொல்லியிருக்கேன் பாருங்க. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் லைக் பில்டிங் டேம்ஸ், மைனிங். ஸோ ஒரு இடத்துல ஒரு காட்டுல வந்து அந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்க ஒரு டேம் கட்ட போறீங்க. அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு 100 ட்ரைபல் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த டேம் கட்டுறது மூலமா எத்தனையோ 1000 பேருக்கு தண்ணி கிடைக்க போகுது, எத்தனையோ 1000 பேருக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்க போகுது அப்படின்னா, அந்த 100 குடும்பங்கள் அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா இங்க ஒண்ணு நோட் பண்ணணும். அவங்க எப்படியாவது போட்டும்னு நம்ம விட போறது கிடையாது. அந்த 100 குடும்பத்துக்கு நம்ம ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மென்ட் பண்ணணும். அவங்கள வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லபடியா பாதுகாப்பா ரீசெட்டில் பண்ணிட்டு மாற்றி அவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் ஒரு லொகேஷன் கொடுத்து அவங்க லைவ்லிஹுட் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வச்சுட்டு, அந்த 100 பேர் அஃபெக்ட் ஆனாலும் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து தண்ணி கிடைக்க போகுது, விவசாயம் நல்லா நடக்க போகுது, எலக்ட்ரிசிட்டி கிடைக்க போகுது அப்படின்னா, அந்த ஆக்ஷனை செய்யலாம் அப்படின்ற பிலாசபி தான் என்னது? யுட்டிலிட்டேரியனிசம். இந்த பிலாசபிய நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் கேஸ் ஸ்டடீஸ் எழுதும்போது நிறைய யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து 100% ரைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கிடையாது. 100% யாரையுமே பாதிக்காம ஒரு விஷயம் செய்யலாமா அப்படின்னு கிடையாது. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 90 பேர் இல்ல ஒரு 85 பேருக்கு நல்லதா அமையும். ஒரு 10 பேர் இல்ல ஒரு 15 பேருக்கு அது வந்து நல்லதா அமையாது. ஆனாலும் இந்த 85 பேருக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், செய்யலாம்னு சொல்றது தான் யுட்டிலிட்டேரியன் பிலாசபி. ஸோ எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துட்டேன். ஒரு இடத்துல நீங்க டேம் கட்டுறீங்க, இல்ல ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி நீங்க மைனிங் கட்டுறீங்க, இல்ல விவசாய நிலத்தை கிளியர் பண்ணி அங்க இண்டஸ்ட்ரி கட்டுறீங்க அப்படின்னா, அங்க விவசாயிகள் பாதிக்கிறாங்க. ஆனால் அதனால எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்க போகுது, நம்மளோட எக்கானமிக் டெவலப்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னா, வேற பக்க விளைவுகள் ரொம்ப சீரியஸான பக்க விளைவுகள் இல்லைன்னா, நீங்க அந்த ஆக்ஷனை நீங்க செய்யலாம். அங்க வந்து மைனிங்கை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னது? யுட்டிலிட்டேரியன் பிலாசபியில ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ நான் திருப்பியும் சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டடியில இந்த திங்கர்ஸ் அண்ட் பிலாசபிஸை நீங்க எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணுவீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் வந்து டைரக்டா ரியல் டைம்ல லிங்க் பண்ணி காட்டுறேன். சரியா? யுட்டிலிட்டேரியன் பிலாசபி இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த யுட்டிலிட்டேரியன் பிலாசபிக்கு கீழ அகைன் 2 சப் பிலாசபிஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் சப் பிலாசபி அது 1ன்னு எடுத்துக்கிட்டா 1A என்னது அப்படின்னா, எத்திக்கல் ஈகோயிசம். எத்திக்ஸ்ல இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில சமயம் எத்திக்ஸ் பேப்பர்ல உங்களுக்கு தெரியாத புது வார்த்தையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வார்த்தை என்னவா இருக்கும்? இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை நீங்க சப் காம்பனண்டா உடைச்சு பார்த்தீங்கன்னா, புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேர்த்து பார்க்கும்போது ஏதோ கன்ஃப்யூசிங்கா புதுசா குடுத்துருக்காங்கன்ற மாரி இருக்கும். ஆனா அத காம்பனண்டா உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஆர் இந்த கீவேர்ட் எடுத்துக்கோங்க. இதுல இத உடைக்கணும் அப்படின்னா எப்படி உடைக்குது? எத்திக்கல் அப்படின்னு உடைக்கலாம். ஈகோ அப்படின்னு உடைக்கலாம். சரியா? ஸோ எத்திக்கல்னா என்னன்னா, வாட் இஸ் ரைட்ன்னு சொல்றது எத்திக்கல். சரியா? ஈகோ அப்படின்னா என்னன்னா, பொதுவா ஈகோன்றது எதை குறிக்கும்? நம்மளோட சொந்த விஷயம். ஒரு இண்டிவிஜுவலோட விஷயத்த குறிக்கிறது தான் என்னது? ஈகோ. ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு பட்டா, அத நம்ம செய்யலாம். ஸோ இத வந்து காமனா சொல்லணும்னா, வாட் இஸ் குட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் இஸ் குட் ஃபார் தி சொசைட்டி. எப்படி? ஒரு சொசைட்டில 100 இண்டிவிஜுவல் சேர்ந்தது தான் ஒரு சொசைட்டி. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனிப்பட்ட வகையில அது நல்லதா இருக்கும்போது, அது சொசைட்டிக்கும் நல்லதா தான் அமையும் அப்படின்னு சொல்றது என்னது? எத்திக்கல் ஈகோயிசம். ஓகே. ஸோ இது வந்து 1A. ஸோ இதுக்கு கீழ வந்து இந்த பிரின்சிபல சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்திக்கல் ஈகோயிசம்னா என்னன்னா, தனக்கு நல்லதுன்னு பட்டா அத நம்ம செய்யலாம்.
அது வந்து சொசைட்டிக்கும் நல்லதா தான் அமையும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி தான் எத்திக்கல் ஈகோயிசம். இது வந்து கம்ப்ளீட்டா கரெக்ட்டா, தப்பா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு கவுண்டர் வைஸ்ல 1Bன்னு இன்னொரு ஃபிலாசபி வரும். அத நம்ம பார்ப்போம். ஆனா இந்த ஃபிலாசபி இதான் சொல்லுது. இத நான் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இத எங்க அப்ளை பண்ணணும் ஆர் இத எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதுக்கு தான் இந்த பிரின்சிபல். ஓகே. என்ன பிரின்சிபல் அப்படின்னா, ஒரு ஆளு அவங்களோட ப்ளஷர மேக்ஸிமைஸ் பண்றதுக்கும், அவங்க பெயின ரெட்யூஸ் பண்றதுக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து எத்திக்கல் தான். அப்படின்றது தான் என்னது? எத்திக்கல் ஈகோயிசம். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் எத்திக்கல் ஈகோயிசத்துக்கு கீழ எந்த மாரி விஷயங்கள நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம்? இல்ல நீங்க தியரில எத பத்தி எழுதும்போது இந்த எத்திக்கல் ஈகோயிசம் அப்படின்ற பிரின்சிபல நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா, மைக்ரேஷன்னா என்ன? ரூரல் ஏரியாஸ்ல இருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு வர்றது. இல்ல ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ஏற்றுறதுக்காக போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு போகிறாங்கன்னா அங்கே பெட்டர் ஜாப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக போனாங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கும் நல்ல விஷயமா அமையுது. அந்த கான்டெக்ட்ல ஜென்ரலாக நம்ம சொல்லலாம், இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு இவங்க யூஎஸ்ஏக்கு போய் இவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்களே, இந்தியாவுக்கு அப்போ என்ன யூஸ் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, அந்த பர்ட்டிகுலர் விஷயம் அந்த பர்சனோட ப்ளஷர் இன்க்ரீஸ் பண்ணுது. பெயினை எப்படி ரெடியூஸ் பண்ணும்? இந்தியாவில் இருந்தால் அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்கும். அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் ஜாஸ்தி இருக்குது, நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கிடைக்குது. ஸோ அந்த கான்டெக்ட்ல மைக்ரேஷனை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிரெயின் ட்ரெயின்லாம் நம்ம சொல்ல விஷயம். இங்கே படிச்சுட்டு அங்கே போய் வேலை பார்க்குறது. ஸோ அதை எதனால் பண்ணுறாங்க? அங்கே வந்து அவங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டில் ரிசர்ச் வந்து பெட்டராக நடக்கும். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு அகைன் வருமானம் ஜாஸ்தி வரும். ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்ம கொஸ்டினில் வந்து ஒரு கொஸ்டினில் மைக்ரேஷனையும் பிரெயின் ட்ரெயினையும் அனலைஸ் பண்ணுங்க, கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிரிட்டிக்கலி அனலைஸில் பொதுவாக என்ன பண்ணுவோம்? அந்த விஷயத்துக்கான பாசிட்டிவை சொல்லுவோம், நெகட்டிவை சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு வே ஃபார்வர்டு. அது ரெண்டையும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். ஸோ இதோட பாசிட்டிவ் சைடு நம்ம ஆர்கியூ பண்ணும்போது இந்த எத்திக்கல் ஈகோயிசம் பிரின்சிபலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். இந்த எத்திக்கல் ஈகோயிசமில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், an individual to reduce his pain and to increase his pleasure, he can do any action. அதுதான் என்னது? எத்திக்கல் ஈகோயிசம். இப்போ ரெண்டாவது ஃபிலாசபியை பார்ப்போம். ரெண்டாவது ஃபிலாசபிக்கு பேர் என்னது? எத்திக்கல் ஆல்ட்ரூயிசம். ஆல்ட்ரூயிஸ்டிக் அப்படின்னாலே இந்த ஆல்ட்ரூயிசம்ன்றது வந்து அதர்ஸ் அப்படின்ற வார்த்தையோட சேர்ந்து இருக்கிற வார்த்தை. ஸோ எந்த ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நல்லதோ, அப்போ சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு எந்த விஷயம் நல்லதோ அந்த விஷயம் வந்து இண்டிவிஜுவலுக்கும் நல்லதாக தான் அமையும் அப்படின்னு சொல்றது என்னது? எத்திக்கல் ஆல்ட்ரூயிசம். எத்திக்கல் ஈகோயிசம்ல என்ன சொன்னோம்? வாட் இஸ் குட் ஃபார் தி இண்டிவிஜுவல் இஸ் குட் ஃபார் தி சொசைட்டி. எத்திக்கல் ஆல்ட்ரூயிசம் என்ன சொல்லுதுன்னா, வாட் இஸ் குட் ஃபார் தி சொசைட்டி இஸ் ஆல்சோ குட் ஃபார் தி இண்டிவிஜுவல். ஓகே. இந்த கான்டெக்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சேரிட்டி, டொனேஷன் கொடுக்கறது சேரிட்டிக்கு. அதே மாதிரி வேற என்ன விஷயங்கள்? இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க. சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் ஸ்பிரிட். இந்த மாதிரி வேல்யூஸை அப்ஹோல்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எத்திக்கல் ஆல்ட்ரூயிசத்துக்கு கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், அப்போ தான் இன்னும் பெட்டராக புரியும். இப்போது ஒரு ஆஃபீஸர் இருக்கார். ஓகே. அவர் வந்து மைனிங்கை தடுக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மைனிங் மாஃபியா வந்து அவரையும் அவங்க ஃபேமிலியும் த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுவோம். அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியை நாங்கள் வந்து ஹார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க, பயமுறுத்துறாங்க. ஆனால் அவருக்கு என்ன இருக்குது? ஹி ஹேஸ் த டியூட்டி டு சர்வ் த பப்ளிக் சர்வீஸ்க்காக தான் அவர் வந்திருக்காரு. பப்ளிக் சர்வெண்ட்ன்றதுனால பப்ளிக் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை டு அப்ஹோல்ட் தி கான்ஸ்டியூஷன் வேல்யூஸாக இருக்கட்டும், ஆர் டு ரெடியூஸ் த கரப்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் அவரோட முக்கியமான சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ். ஸோ அதை அப்ஹோல்ட் பண்ணாதான் என்னது? சிட்டிசன்ஸ்க்கு நல்லது நடக்கும், சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு நல்லது நடக்கும். ஸோ அதை செய்யணும் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய சில கஷ்டங்களையும் அவர் சகிச்சுக்கிட்டு சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எத்திக்கல் ஆல்ட்ரூயிசம் அப்படின்ற பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த திங்கர்ஸ் ஜேஎஸ் மில்லா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஜெரிமி பென்தம் அப்படின்னு பார்த்துருப்போம். இவங்களை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஓகே. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஃபிலாசபி மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இந்த ஐடியாலஜி மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ டீலியாலஜின்ற ப்ராட் பிரின்சிபல் கீழே யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்.
அதுக்கப்புறம் நம்ம எத்திக்கல் ஈகோயிசம், எத்திக்கல் ஆல்ட்ருயிசம்னு 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ, ஜென்ரலா இந்த யுட்டிலிட்டேரியனிசம்ம எப்படி அப்ளை பண்ணணும்? ஒரு கேஸ் ஸ்டடில எப்படி இத அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 வந்து வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் மீ? ஸோ, ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. ஏ, பி, சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த 3 ஆப்ஷன் என்னென்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அடுத்து, இன் ஈச் ஆப்ஷன் ஹூ இஸ் அஃபெக்டட்? பாசிட்டிவ்லி, நெகட்டிவ்லி, ஹவ் மச்? ஸோ, ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க என்ன பண்ணணும்? காஸ்ட், பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே. ஒவ்வொரு ஆப்ஷனையும் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணணும். காஸ்ட் பெனிஃபிட்னா இந்த ஆப்ஷன் நான் எடுக்கிறதுனால நான் என்ன இழக்க போறேன்? அதே மாரி யாருக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்றது தான் என்னது காஸ்ட் அண்ட் பெனிஃபிட். ஸோ இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் மூலமா ஃபைனலா எந்த ஆப்ஷன்ல பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாவும், காஸ்ட் கம்மியாவும் இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எத வச்சு ஜஸ்டிஃபை பண்ணலாம்னா, யுட்டிலிட்டேரியனிசம் அப்படின்ற பிரின்சிபல வச்சு ஜஸ்டிஃபை பண்ணலாம். அகைன் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ நீங்க வந்து மைனிங் மாஃபியாவ தடுக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸரா நீங்க போறீங்க. அங்க போம்போது உங்கள த்ரெட்டன் பண்றாங்க. நான் உங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவேன். அதே மாரி உங்க ஃபேமிலிய நாங்க ஹார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு த்ரெட்டன் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, உங்களுக்கு முக்கியமா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அவங்க சொல்றத கேட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்காம விட்டுடலாம். இல்ல அவங்க சொல்றத தாண்டி நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஆக்ஷன் எடுக்காம விடுறதுனால யாருக்கு பெனிஃபிட்டு? உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அதே மாரி உங்க ஃபேமிலி சேஃபா இருக்கும். ஆனா இதுக்கு காஸ்ட் என்ன? இதனால நீங்க இழக்க போறது என்னன்னா, நீங்க சிவில் சர்வன்ட்டா உங்க வேலைய செய்யல. யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் ரூல் ஆஃப் லா. யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இந்த விஷயங்கள்லாம் நம்ம எத்திக்ஸ்ல லேட்டரா பார்ப்போம். இல்லைனாலும் நீங்க இந்த வார்த்தைகள கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு அதோட அர்த்தம் கிடைக்கும். ஸோ யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. யூ ஆர் ஆக்டிங் அகைன்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக்க நீங்க சர்வ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. பட் அதுக்கு அகைன்ஸ்ட்டா செயல்படுறீங்க. ஸோ உங்க ஒருத்தருக்கு உங்க ஃபேமிலில இருக்க ஒரு 4 பேருக்கு நன்மை கிடைக்குது. பப்ளிக் எத்தனையோ 1000 பேருக்கு அது வந்து தீமையா அமையுது. இது உங்க ஒரு ஆப்ஷன். என்னது? ஆக்ஷன் எடுக்கலைன்னா. 2வது நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ரூல் படி நீங்க நீங்க என்ன செய்யணுமோ அத செய்றீங்க அப்படின்னா, யூ ஆர் அப்ஹோல்டிங் கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி. யூ ஆர் அப்ஹோல்டிங் ரூல் ஆஃப் லா. யூ ஆர் சர்விங் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். யூ ஆர் ஆக்டிங் இன் அ சிட்டிசன் சென்ட்ரிக் மேனர். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது எத்தனையோ 1000 பப்ளிக்கு நன்மை கிடைக்குது. ஆனா இதனால உங்க ஃபேமிலிக்கு ஒரு சில கஷ்டங்கள் அமையுது. இந்த கஷ்டத்த நீங்க சகிச்சுக்கிட்டு இத்தன பேருக்கு நன்மை கிடைக்கிறதுனால நீங்க யுட்டிலிட்டேரியன் பிரின்சிபல ஃபாலோ பண்ணி, நான் இந்த ஆக்ஷன் எடுப்பேன். நான் வந்து பின்வாங்காம நான் என்ன ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கேனோ, அத நான் கன்டின்யூ பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகே. இந்த மாரி தான் நீங்க உங்க கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன ஜஸ்டிஃபை பண்ணணும். இதுக்கு தான் இந்த பிலாசபிஸ் அண்ட் திங்கர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இது செகண்ட் பிலாசபி. முதல்ல பார்த்தது டீலியாலஜி. இது வந்து டியான்டாலஜி. சரியா? ஸோ இந்த டீலியாலஜியும் டியான்டாலஜியும் ஒரு வகையில கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கும். எப்படின்னு நம்ம பார்ப்போம். டியான்டாலஜில என்ன சொல்வாங்கன்னா, எண்ட் ரிசல்ட் நல்லாவே இருந்தாலும், நீங்க செய்ற செயல் மீன்ஸ் நீங்க செய்ற செயல வந்து மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்ட் ரிசல்ட்ட எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எண்ட்ஸ் நல்லாவே இருந்தாலும், மீன்ஸுமே கண்டிப்பா நல்லதா இருந்தா மட்டும் தான் அந்த செயல நீங்க செய்யணும். நீங்க ஒரு ஆள காப்பாத்துறதுக்கு நீங்க பொய் சொன்னீங்க அப்படின்னா, அந்த மீன்ஸ் வந்து அன்எத்திக்கல் மீன்ஸ். ஸோ நீங்க ஒரு ஆள காப்பாத்துறதுக்கு நீங்க டிராஃபிக் லைட்ட பிரேக் பண்ணீங்கன்னா, அது வந்து இல்லீகல் மீன்ஸ், அன்எத்திக்கல் மீன்ஸ். இந்த இல்லீகல் மீன்ஸோ, அன்எத்திக்கல் மீன்ஸோ எந்த சூழ்நிலையிலும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயம் தான் என்னது? டியான்டாலஜி. ஓகே. இப்போ இந்த டியான்டாலஜில இம்பார்ட்டன்ட் திங்கர் வந்து இம்மானுவேல் காண்ட். நீங்க ஒரு சோர்ஸ் எடுத்து படிக்கும்போதே இந்த இம்மானுவேல் காண்ட்ன்ற இந்த திங்கர நீங்க ஒமிட் பண்ணிட்டு படிக்க முடியாது. கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. இவர் சொல்ற எத்திக்ஸ்க்கு பேர் என்னன்னா, டியூட்டி எத்திக்ஸ். அதாவது நம்ம கடமை வந்து எத்திக்கலா நடந்துக்கிறது. பிஹேவிங் எத்திக்கலி இஸ் அவர் டியூட்டி. அந்த டியூட்டியிலிருந்து நம்ம ஒருபோதும் விலகி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயம் தான் என்னது? டியூட்டி எத்திக்ஸ். இந்த ஓவரால் பிலாசபிக்கு பேரு டியான்டாலஜி. ஓகே. ஸோ டீலியாலஜிக்கு நம்ம என்ன பேர் சொன்னோம்? கான்சிக்வென்ஷியலிசம் அப்படின்னு சொன்னோம். விளைவுகள் நல்லா இருந்தா அந்த செயல செய்யலாம். அப்படி கான்சிக்வென்ஸ்னா விளைவு. ஸோ இந்த பிலாசபிக்கு பேர் என்னன்னா, நான் கான்சிக்வென்ஷியலிசம். ஸோ விளைவு நல்லாவே இருந்தாலும், நீங்க செய்ற செயலும், உங்களோட மீன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது டியான்டாலஜி. ஃபைன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புது விஷயமா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். தெரிஞ்ச விஷயத்துல நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போறேன். ஓகே. ஸோ இம்மானுவேல் காண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டியான்டாலஜிக்கல் திங்கர். இவரோட எத்திக்ஸ் பேரு டியூட்டி எத்திக்ஸ். இந்த டியூட்டி எத்திக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எத்திக்கலா நடக்கிறது உங்களோட கடமை, உங்களோட டியூட்டி. ஸோ அது நீங்க எந்த சூழ்நிலையிலயும் கடைபிடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு இந்த டீலியாலஜி அண்ட் டியான்டாலஜி 2யும் சேர்ந்து புரிய வைக்கிற மாரி ஒரு ஸ்டோரி சொல்றேன். இந்த ஸ்டோரி மூலமா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிரும். ஸோ
ஒரு ரோட்ல ஒரு பிளைண்ட் அண்ட் டெஃப் டாக் படுத்திருக்கு. சரியா? ஒரு ரோட்ல பிளைண்ட் அண்ட் டெஃப் டாக் படுத்திருக்கு. தூரத்துல ஒரு கார் வேகமா வருது. ஓகே. ஸோ ரோட்ல இத வந்து ஒரு மனுஷன் பார்க்குறாரு. இந்த டாக் படுத்திருக்கிறதும் அவருக்கு தெரியுது. தூரத்துல இருந்து கார் வர்றதும் தெரியுது. இப்போ டீலியாலஜி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இவர் வந்து அந்த டாக அலர்ட் பண்ணலைன்னா, அந்த கார் வந்து இந்த டாக் மேல ஏறிரும். ஓகே. அப்ப அந்த டாக் இறந்து போயிடும். ஆனா, அதுக்காக டீலியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ரோட்ல கிடக்கிற ஒரு சின்ன கல் எடுத்து அந்த நாய் மேல எறிஞ்சா, அந்த நாய் வந்து அந்த கல்லு எறிஞ்ச வலியில அது அந்த ரோட்ல இருந்து ஓடி போயிரும். ஓகே. ஸோ, அதுக்கு வலிக்குது. ஆனா, அதோட உயிர் வந்து காப்பாத்தப்படுது. ஆனா, டியான்டாலஜிஸ்ட் என்ன சொல்வாங்கன்னா, அந்த நாய் மேல கல் எறிஞ்சு அதுக்கு வலி ஏற்படுத்துவதே தப்பான விஷயம். அதனால அவங்க வந்து அந்த கல் எறியிற விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, நான் அன்எத்திக்கலா பிஹேவ் பண்ணாம இருக்கிறது ஆர் எத்திக்கலா பிஹேவ் பண்றது உங்களோட டியூட்டி. அதுலேருந்து எப்போதும் நீங்க மாறக்கூடாது அப்படின்னு சொல்றது டியான்டாலஜி. சரியா? ஸோ இந்த டியூட்டி எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, டியூட்டி எத்திக்ஸோட திங்கர் பேர் என்ன? காண்ட். நீங்க எழுதும்போது இம்மானுவேல் காண்ட் அப்படின்னு ஃபுல்லாவும் எழுதலாம். சில இடத்துல நீங்க வெறும் காண்ட்ன்னு எழுதினாலும் இட் இஸ் ஓகே. சரியா? ஸோ இந்த டியூட்டி எத்திக்ஸுக்கு கீழ 4 முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்கு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா விஷயத்தையுமே, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற எல்லா விஷயத்தையும் நீங்க திரும்ப திரும்ப பார்த்து உங்க மைண்டுக்குள்ள இன்டர்னலைஸ் பண்ணிறணும். இது என்ன அப்படின்னு கேட்டா, உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல இன்னொருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தெளிவு இருக்கணும். அப்பதான் அந்த பேப்பர்ல இதோட வெளிப்பாடு இருக்கும். பேப்பர்ல நல்ல மார்க்ஸ் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து டோன்ட் டூ டு அதர்ஸ் வாட் யூ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு டூ டு யூ. ஓகே. இதை இப்படி பிரிச்சு படிங்க. அப்பதான் தெளிவா புரியும். டோன்ட் டூ டு அதர்ஸ் வாட் யூ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு டூ டு யூ. மற்றவங்கள் உங்களுக்கு எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. ஸோ இதுல இருந்து இங்க வாங்க. செகண்ட் பார்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வாங்க. மற்றவங்க உங்களுக்கு எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. இதுக்கு இந்த பிரின்சிபலுக்கு பேர் என்ன? பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ஒருத்தர் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மற்றவங்களையும் அடிக்கக்கூடாது. ஓகே. அதே மாதிரி இதை இன்னும் அதாவது சொசைட்டியில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. தீண்டாமையை உங்க மேல ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தீண்டாமையை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், உங்க ரிலிஜனை மற்றவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மற்றவங்களோட ரிலிஜனை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு உமனா இருந்து உங்களை வந்து மற்றவங்க பெட்ரியார்கி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பெட்ரியார்கி மூலமா தேவையில்லாத ரூல்ஸ் வந்து உங்க மேல போடக்கூடாது. தேவையில்லாத ரூல்ஸாக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதை உங்க மேல பிளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க as a male also you should not do the same. இதெல்லாம் சொல்றது தான் என்னது? பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சல்ஸ். ஸோ டோன்ட் டூ டு அதர்ஸ் வாட் யூ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு டூ டு யூ. ரெண்டாவது, டோன்ட் யூஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அஸ் அன் மீன்ஸ் டு அன் எண்ட். இப்போ தான் மீன்ஸ்னா என்ன, எண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ எண்ட் நல்ல விஷயமாவே இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸை எந்த காரணத்தை கொண்டும் மீன்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. மீன்ஸ்னா இங்கே என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து டூல் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் பீயிங்ஸை கருவியாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். இங்கே மீன்ஸ்ன்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது. ஓகே ஓகே. இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து இந்தியாவில் இப்போ இல்லீகல், அதை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல ஹியூமன் பீயிங்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இல்லீகல் அண்ட் எத்திக்கல் மீன்ஸ். ஓகே. ஸோ இது செய்யக்கூடாது. ரெண்டாவது, கிளினிக்கல் ட்ரையல்ஸ். கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னா என்னன்னா, புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்து வந்து என்னென்ன பக்க விளைவுகளை ஏற்படுத்துது, அந்த மருந்தோட எஃபிஷியன்சி எப்படி அப்படின்ட்டு சில ஹியூமன் பீயிங்ஸ் மேலே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது மோஸ்ட்டாக எங்கே நடக்கும் அப்படின்னா, சப்சஹாரன் ஆஃப்ரிக்கா இருக்கிறதுலே புவரான கண்ட்ரிஸ் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நாங்கள் இந்த டிசீஸுக்கு ஒரு புதுசாக ஒரு மருந்து உங்களுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மேலே இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மருந்துக்கு பக்க விளைவுகள் இருக்கலாம். அந்த பக்க விளைவுகள்னால அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்காது. சரியா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து அன்எத்திக்கல் அக்கார்டிங் டு டியூட்டி எத்திக்ஸ், அக்கார்டிங் டு காண்ட், அக்கார்டிங் டு டியான்டாலஜிசம். இதில் வந்து எண்ட் ரிசல்ட் என்ன?
எண்ட் ரிசல்ட் வந்து இந்த மருந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா எத்தனையோ லட்சம் பேர் வந்து அந்த டிசீஸ்லேருந்து வெளியில் வருவாங்க. ஆனாலும் அந்த எத்தனையோ லட்சம் பேரை காப்பாற்றுறதுக்கு ஒரு 100 பேரை வந்து இவங்க பலி கொடுக்குறாங்கல்ல, இது வந்து டியான்டாலஜி படி டியூட்டி எத்திக்ஸ் படி தப்பு. அது செய்யக்கூடாதுன்றது தான் என்னது இந்த பர்டிகுலர் பிரின்சிபல் சொல்லுது. ஓகே, டோன்ட் யூஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் மீன்ஸ் டு an end. 3வது வார். ஓகே, வார்ல ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி மீன்ஸா யூஸ் பண்றாங்க? சோல்ஜர்ஸ். ஸோ இவங்க தானே அந்த வார் ஃப்ரண்ட்ல போய் சண்டை போடுறாங்க. ஸோ ஒரு நேஷனுக்காக இவங்க அவங்க உயிரை தியாகம் செய்கிறாங்க. அவங்க வந்து மார்ட்டியர்ஸா மாறுறாங்க. ஸோ அவங்க உயிர் தியாகம்ன்றது நல்ல விஷயமா இருந்தாலுமே அந்த உயிரை பலி கொடுக்குறதுன்றது டியான்டாலஜி ஒத்துக்காது, டியூட்டி எத்திக்ஸ் ஒத்துக்காது. ஒரு நேஷன் வின் பண்ணணுன்றதுக்காக சோல்ஜர்ஸை வார் ஃப்ரண்ட்ல போய் சாகிறத இந்த எத்திக்ஸ் ஒத்துக்காது. ஸோ இந்த வார்ன்ற விஷயத்த எங்கே படிப்போம்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஏற்கனவே இந்த கிளாஸ் நம்ம ஐ ஓப்பனரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா வாரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக இதை சொல்லலாம். வாரில் சோல்ஜர்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட் அஸ் மீன்ஸ் டு an end. அது டியான்டாலஜி படி தப்பு, காண்டோட டியூட்டி எத்திக்ஸ் படி தப்பு. இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லலாம். அடுத்து 4வது விஷயம், ரெஃப்யூஜிஸை தமிழில் என்ன சொல்லுவாங்க? அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பிழைக்கவே வழி இல்லாமல் போகிறவங்கள தான் என்ன சொல்கிறோம்? ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் இப்போது வெஸ்ட் ஏஷியாவில் ஆர் மிடில் ஈஸ்டில் இப்போ நிறையவே இருக்குது. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து மற்ற கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு அகதிகள் போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ரெஃப்யூஜிஸை வந்து வெளியிலேருந்து வர ஆளுங்களாக பார்த்து இந்த யூரோப்பில் இருக்கிற ஆளுங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எங்கள் கல்ச்சருக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுங்க, நீங்கள் வந்து உள்ளே வந்து எங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அப்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்கள ஒரு மீன்ஸாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹியூமன் ரைட்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான் என்னது? எத்திக்கல் ஆஸ்பெக்ட். இதுதான் முக்கியமாக நம்ம கருதணுமே தவிர்த்து ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இவங்க அங்கேருந்து வராங்க, நம்ம இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றது டியூட்டி எத்திக்ஸ் படி தப்பு. ஏன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது வந்து அன்எத்திக்கல். நம்ம வந்து எத்திக்கலாக பிஹேவ் பண்ண வேண்டியது நம்ம டியூட்டி. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி ரெஃப்யூஜிஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். சரியா? எப்படி நம்ம ஃபிலாசபிஸை ப்ராக்டிக்கலாக தியரியில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு புரியுது அவங்களுக்கு? அடுத்த கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ், அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா, டேக் எஃபர்ட் டு ரைட் த ராங் டன் டு அதர்ஸ். ஓகே, இதுக்கு ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா நீதியை நிலைநாட்டணும். வி ஹாவ் டு பிரிங் ஜஸ்டிஸ். ஓகே, டேக் எஃபர்ட்ஸ் டு ரைட் த ராங் டன் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு ஒரு தப்பு, அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அநீதியை திருத்த வேண்டியது, அந்த அநீதியை ரெக்டிஃபை பண்ணி ஜஸ்டிஸ், நீதியை நிலைநாட்ட வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நம்மளோட எத்திக்கல் பிஹேவியரை வந்து அது குறிக்கும் அப்படின்ற விஷயம். இது காமனாக உங்களுக்கு சொசைட்டியில் தெரியும். அன்டச்சபிலிட்டி வந்து இன்ஜஸ்டிஸ் ஆனால் ஆமாம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன்ஜஸ்டிஸ் ஆனால் ஆமாம், ரீஜனலிசம் வந்து இன்ஜஸ்டிஸ் ஆனால் ஆமாம். இப்போ எங்கள் ரீஜன் தான் பெருசு, எங்கள் ரீஜனுக்கு தான் எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும், அதனால மற்ற ரீஜன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது தான் என்னது? ரீஜனலிசம். ஸோ இட் ப்ரமோட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த மாதிரி அன்எத்திக்கல் விஷயங்களை ஆர் இந்த மாதிரி தப்புகளை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ்ல ஒரு ரூலு. இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும், அதே மாதிரி இன்க்ளூசிவ்னஸை கொண்டு வரணும். டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னா டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது? ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷனை இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு விதத்திலையும் சொல்லுவாங்க. என்னதுன்னா ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்னா என்ன? ஒரு செக்ஷனுக்கு வந்து நம்ம இது என்ன சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சார்பாக ஆக்ஷன் எடுக்கிறது. இங்கே வந்து ரிசர்வேஷன் மூலமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம்?
நம்ம எஸ்சி எஸ்டி தலித் பாப்புலேஷனாக இருக்கட்டும், இல்லை உமனாக இருக்கட்டும், அவங்கள நம்ம பாசிட்டிவாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம். அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அவங்களுக்கு சில சீட்ஸை ஒதுக்குறோம். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து ரைட்டா தப்பா அப்படின்னு, ரிசர்வேஷன் ரைட்டா தப்பா அப்படின்னு ஆர்கியூ பண்ணோம்னா, எத்திக்கல் பர்ஸ்பெக்டிவ்ல டியூட்டி எத்திக்ஸ் படி காலங்காலமாக அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அநீதியை திருத்தணும்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், நம்ம கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து, ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஷுட் பெனிஃபிட் த சொசைட்டி. ஸோ நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோமோ நம்ம செயல்கள் எல்லாமே வந்து சொசைட்டியை பெனிஃபிட் பண்ணுறதா இருக்கணும். சொசைட்டியை பெனிஃபிட் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலாக என்னவா அமையும், அது எத்திக்கலாக அமையும். இதே பிரின்சிபல் பெனிஃபிட்டிங் த சொசைட்டி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எது? யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபலில். சரியா? சொசைட்டிக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா அந்த விஷயத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி. ஓகே, ஸோ இதான் கேட்டகரிக்கல் இம்பரேட்டிவ். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இதை திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன். நெக்ஸ்ட் திங்கர். இப்போ டீலியாலஜி பார்த்தாச்சு, டியான்டாலஜி பார்த்தாச்சு. அடுத்த திங்கர் வந்து தாமஸ் ஹாப்ஸ். இந்த தாமஸ் ஹாப்ஸ் வந்து நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம் அப்படின்னா, ஸ்டேட், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி கவர்னன்ஸ். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸில் தான் நம்ம தாமஸ் ஹாப்ஸ் இந்த திங்கரை பார்ப்போம். இந்த தாமஸ் ஹாப்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் பை நேச்சர் ஆர் செல்ஃபிஷ், ப்ரூட்டிஷ் அண்ட் செல்ஃப் ப்ரிசர்விங். இந்த ரெண்டு வார்த்தையோட அர்த்தம் புரியலைன்னா கூட பரவாயில்ல. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பை நேச்சர் செல்ஃபிஷ் அண்ட் செல்ஃப் ப்ரிசர்விங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹியூமன் பீயிங்ஸோட ஆக்ஷன்ஸ் எப்பயுமே சுயநலத்தால் டாமினேட் ஆகியிருக்கும். அவங்களுக்கு என்ன நல்லதோ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பொது நலத்துக்கு அது கேடு விளைவிச்சாலும், பொது நலத்துக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் சுயநலமாக அவங்களுக்கு நல்லதாக இருந்தால் அந்த ஆக்டிவிட்டியை அவங்க செய்வாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது யார்? தாமஸ் ஹாப்ஸ் சொல்கிறாரு. சரி, இதை சொல்கிறது மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வில் என்கேஜ் இன் அ ஃபியர்ஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதை அவங்களுக்குன்னு பறிச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து சண்டையில் ஈடுபடுவாங்கன்றாரு. எதுக்காக? டு ஃபுல்ஃபில் தேர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது ஒரு கண்ட்ரியில் வந்து 100 பேர் இருக்காங்க, ரிசோர்ஸஸ் வந்து ஒரு 50 தான் இருக்குது. ஸோ இந்த 50 ரிசோர்ஸஸ்க்கு இந்த 100 பேரும் போட்டி போட்டு எனக்கு வேணும் அவங்களுக்கு வேணும்ன்ட்டு அந்த ரிசோர்ஸஸை பிரிச்சுக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. இதில் என்ன ஆகும்? பவர்ஃபுல் வந்து ஜெயிப்பாங்க, அதே மாதிரி வீக் செஷன்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு அனார்கி நடக்கும். அனார்கினா என்னென்னா, ஒரு ரூலே இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம் தான் என்னது? அனார்கி. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, தாமஸ் ஹாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனார்கியை தடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். இந்த கவர்மெண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதுக்கு தான் இந்த தியரி தான் ரொம்ப முக்கியம். தாமஸ் ஹாப்ஸ்ன்ற திங்கர் கூட முக்கியம் கிடையாது. ஓகே, இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தியரியை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ யாராவது ஒரு திங்கர் பேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தியரி ரொம்ப முக்கியம். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல, ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் செல்ஃபிஷாக தான் நடந்துப்பாங்கன்னு. ஸோ இதில் என்ன வரும்னா, வீக் வந்து தோத்துக்கிட்டே இருப்பாங்க, பவர்ஃபுல் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை தடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100 பேரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று உருவாக்குறோம். அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்களோட சில பவர்ஸை சரண்டர் பண்ணிடுறோம். அதுக்கு ரிட்டர்னா அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, எங்களை வந்து ரூல் பண்ணி எங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கவர்மெண்ட்டே வந்து எங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு இவங்க இந்த சிட்டிசன்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கான்ட்ராக்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தான் ஒவ்வொரு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டுக்குமே பவர் தர விஷயம் அப்படின்னு சொல்கிறது என்னது? சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி எந்த கான்டெக்ட்ஸில் முக்கியம் அப்படின்னா, எப்போ மக்கள் வந்து கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இழக்கிறாங்களோ அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து மக்களை ரூல் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாததாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கவர்னன்ஸ் எழுதும்போது பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, சோஷியல் கேபிட்டல். இந்த சோஷியல் கேபிட்டலாக இருக்கட்டும், இந்த பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், எப்போ கவர்மெண்ட் மேலே மக்கள் வந்து இழக்கிறாங்களோ அப்போ அந்த கவர்மெண்ட்டு மக்களை ரூல் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாததாக மாறிடுது. இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் பிரேக் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன? இந்த நம்மளோட ஆர்குமெண்ட். ஓகே, நம்ம ஆன்சர்ஸ் எழுதும்போது
பப்ளிக் ட்ரஸ்ட்டை பற்றி இல்லை சோஷியல் கேபிட்டலை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோஷியல் கேபிட்டல்ன்ற வார்த்தையே கொஸ்டினாக வந்திருக்கு. அதை பற்றி எழுதும்போது இந்த தாமஸ் ஹாப்ஸோட சோஷியல் கான்ட்ராக்ட் தியரியை சொல்லி கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கை ரூல் பண்ணலாம். அந்த ட்ரஸ்ட் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா சோஷியல் கேபிட்டல் உடஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்மளோட ஆர்குமெண்ட்ஸை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் என்ன கொடுக்குது அப்படின்னா லெஜிட்டிமசி கொடுக்குது. லெஜிட்டிமசினா இந்த கவர்மெண்ட்டுக்கு இதுதான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தான். இந்த கான்ட்ராக்ட் உடஞ்சிருச்சுன்னா கவர்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட் திங்கர் இவங்களுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் கவர்னன்ஸ் சைடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவர் பேர் என்ன? ஜான் ரால்ஸ். இவர் மெயினாக எதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னா ஈக்குவாலிட்டின்ற விஷயத்தை பேசியிருக்காரு. ஈக்குவாலிட்டினா என்ன? எவ்ரி பர்சன் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ். முக்கியமாக இவர் ஈக்குவாலிட்டிலே எந்த ஈக்குவாலிட்டி பற்றி பேசியிருப்பாருன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசியிருப்பார். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே என்ன வருது? ரைட்ஸ்ன்னு வருது. ஸோ ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ரைட்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், லிபர்ட்டி ஈக்குவலாக தான் இருக்கும், ரைட் டு ஓட்டு, அது மாதிரி ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்தியாவில் வந்து ரிப்பப்ளிக்ன்றதுக்கு என்னென்னா யார் வேணால் அந்த ரூல்ஸை அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா பப்ளிக் ஆஃபீஸை அவங்க பப்ளிக் ஆஃபீஸில் உட்காரலாம். ஸோ அந்த விஷயந்தான் என்னது? ஈக்குவாலிட்டின்ற பிரின்சிபல். இவர் ஃபோக்கஸ் பண்ண இடம் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ நம்ம வந்து மக்களோட ரைட்ஸ், சிட்டிசன்ஸோட ரைட்ஸை பற்றி நம்ம எங்கெல்லாம் நம்ம பேச போகிறோமோ எத்திக்ஸில், அந்த இடத்துல ஜான் ரால்ஸோட பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்ற கான்செப்டை கொண்டு வரலாம். இது மூலமாக அவர் அடுத்து இன்னொரு கான்செப்ட் சொல்கிறாரு. என்னதுன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவாலிட்டி. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவாலிட்டியை நம்ம காமனாக இன்னொரு வகையில் நம்மளுக்கு தெரியும். என்னது அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவாலிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து ஈக்விட்டி. ஈக்விட்டிக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஈக்விட்டினா தி unlike are treated differently. ஓகே, unlike are treated differently. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் கிளாஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, டிப்ரெஸ் கிளாஸஸ்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இவங்களை இந்த அப்பர் கிளாஸ் லெவலுக்கு உயர்த்த முடியும். அதுதான் என்னது? ஈக்விட்டி. சரியா? இந்த ஈக்விட்டின்றது தான் இவர் என்ன சொல்கிறாரு? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். டியூ டு சோஷியோ எக்கனாமிக் டிஃப்ரென்சஸ் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் நீட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அகெயின் நம்ம பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? காண்டோட டியூட்டி எத்திக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். அதில் கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இதே பிரின்சிபலை ஜான் ரால்ஸ் அவரோட தியரிலையும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஒவ்வொரு தியரியும் படித்து இந்த ரெண்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் யூஸ் பண்ணி நம்மளோட ஆக்ஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணால், இன்னொரு இடத்துல ஜான் ரால்ஸோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவாலிட்டி பிரின்சிபல் மூலமாக இது கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரே மாதிரி நீங்கள் சொன்னாலும் வேறு வேறு கொஸ்டினில் டிஃப்ரெண்ட் திங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே டைவர்சிட்டி கிடைக்குது, டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இவர் சொன்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து வெயில் ஆஃப் இக்னரன்ஸ். ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் ரால்ஸோட தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவரோட தாட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னே ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்தது. ஸோ அவரோட தாட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவாலிட்டியும் இந்த வெயில் ஆஃப் இக்னரன்ஸையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கரண்ட் கான்டெக்ட்ஸில் எப்படி அது ரிலவெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த வெயில் ஆஃப் இக்னரன்ஸோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஓகே, இது என்னன்னா நீதி தேவதையோட கண்களை வந்து ஒரு கருப்பு துணியால் மூடியிருப்பாங்க. எதுக்கு மூடியிருப்பாங்கன்னா அந்த நீதி தேவதை முன்னாடி இருக்கிறவர் பணக்காரரா ஏழையா, இல்லை மேலா ஃபீமேலா, இல்லை இந்த ரிலிஜன் ஏயா ரிலிஜன் பியா, இதெல்லாம் அந்த தேவதை பார்க்காது. அங்கே இருக்கிற ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்து தான் அந்த நீதியை வழங்குமே தவிர்த்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கண்ணு திறந்திருந்தா அந்த ப்ரிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லை பணக்காரங்களா இருப்பாங்க, இல்லை நம்மளோட ரிலிஜனை சார்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லை நம்ம கேஸ்ட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத என்ன சொல்கிறோம்? வெயில் அப்படின்னு சொல்கிறோம். வெயில்ன்றதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா ஸ்க்ரீன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தமிழில் வந்து திரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெயில் ஆஃப் இக்னரன்ஸ்னால் நம்ம ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்கும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனை தாண்டி யார் இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யாராக இருந்தாலும் அந்த பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் நம்மளோட டிசிஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது என்ன மாதிரி வேல்யூஸை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா
இந்த 3 வேல்யூஸ் தான். ஓகே. இந்த 3 வேல்யூஸை பற்றி எந்த கொஸ்டினில் வந்தாலுமே அதில் இந்த ஜான் ரால்ஸோட வெயில் ஆஃப் இக்னரன்ஸ்ன்ற தியரியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இம்பார்ஷியாலிட்டி, ஃபேர்னஸ், நியூட்ராலிட்டி, அப்ஜெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், இதோட சேர்ந்து இன்னொரு வார்த்தை இருக்கு, ரேஷனாலிட்டி. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி வருதோ, இது வந்து தியரிலையாக இருக்கட்டும், இல்லை கேஸ் ஸ்டடிலையாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னோட டிசிஷன் வந்து ரேஷனலாக இருக்கணும், அப்ஜெக்டிவாக இருக்கணும், இம்பார்ஷனலாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது ஜான் ரால்ஸோட வெயில் ஆஃப் இக்னரன்ஸும் இதுதான் சொல்லுது அப்படின்னு நீங்கள் சப்போர்ட்டிங் ஆர்குமெண்ட்டை கொண்டு வரலாம். ஓகே. ஸோ கான்செப்ட் ஆஃப் பீயிங் அன்அவேர் ஆஃப் வெதர் அ பர்சன் இஸ் ரிச், புவர், ஸ்ட்ராங், வீக், மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி, இதான் நம்ம சொன்னோம். அது எப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கிற மாதிரி ஒரு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதுதான் இது வெயில் ஆஃப் இக்னரன்ஸ். ஓகே. இந்த இது இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன வேல்யூஸ் நம்ம அப்ஹோல்ட் பண்ணலாம்னா இம்பார்ஷியாலிட்டி, ஃபேர்னஸ், நியூட்ராலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ரேஷனாலிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் ஃபிலாசபி என்விரான்மெண்டல் ஃபெமினிசம். ஓகே. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு ஃபெமினிசம்னா என்னன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெமினிசம்னா உமனோட ரைட்ஸை சப்போர்ட் பண்ணி பேசுகிறது வந்து ஃபெமினிசம். இங்கே இருக்கிற ஃபெமினிசத்துக்கு ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. என்னன்னா ஒரு உமன் ஒரு மதராவோ இல்லை ஒரு சிஸ்டராவோ இல்லை ஒரு டாட்டராவோ எப்படி கேரிங்காக இருப்பாங்களோ அந்த கேரிங் நேச்சரை நம்ம எத்திக்ஸில் கொண்டு வரதுக்கு பேர் தான் என்ன, ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஃபெமினிசம் ஆர் இந்த ஃபெமினிசம் எத்திக்ஸில் வந்து இந்த ஃபெமினிசம் அப்படின்றத இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், என்னது எத்திக்ஸ் ஆஃப் கேர். ஓகே. இந்த ஃபெமினிசம் திருப்பி நான் சொல்கிறேன், ஃபெமினிசம்னா என்னென்னா எப்படி ஒரு மதர் அவங்க சைல்டு மேலே அந்த ஃபேமிலி மேலே கேரிங்காக இருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் எத்திக்கலாக பிஹேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரிங் நேச்சர் நமக்குள்ளே வந்துடும். அது வந்து ஒரு மேலாக இருக்கட்டும் ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும். ஆனால் இந்த ஃபீமேல் ட்ரெய்ட்ஸோடு நம்ம பிஹேவ் பண்ணும்போது நம்ம எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுவோம், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கேரிங்காக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஃபெமினிசம். ஓகே. என்விரான்மெண்டல் ஃபெமினிசம்னா வேறு ஒன்றும் கிடையாது. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கும் போது ஒவ்வொரு ஆளுமே வந்து ஒரு மதராக கேரிங்காக இருக்கணும். யாருக்காக கேரிங்காக இருக்கணும்? மற்ற ஜீவராசிகளுக்காக, அதர் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாக்காக இருக்கட்டும், இல்லை பயோடைவர்சிட்டிக்காக இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய டியூட்டி நம்மளுது. ஸோ இந்த ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், என்விரான்மெண்டல் ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம செய்யணுன்ற விஷயத்த சொல்கிறது தான் என்ன, என்விரான்மெண்டல் ஃபெமினிசம். இந்த எத்திக்ஸ் ஆஃப் கேரில் நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸ் என்னதுன்னா எம்பத்தி, கம்பேஷன், ஈக்விட்டி. ஓகே. இதெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபெமினிசம் அப்படின்ற ஆஸ்பெக்டை கொண்டு வரலாம். ஃபெமினிசத்துக்கு இன்னொரு பேர் எத்திக்ஸ் ஆஃப் கேர். ஓகே. இது வந்து நியூ கான்செப்ட், அதான் என்னது எமர்ஜிங் கான்செப்ட். ட்ரெடிஷ்னல் கான்செப்ட், கன்வென்ஷனல் கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா எத்திக்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த எத்திக்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸில் அப்ஹோல்ட் பண்ணுற வேல்யூஸ் என்னது, ஈக்குவாலிட்டி, நியூட்ராலிட்டி, இம்பார்ஷியாலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி. ஏன் இது ரெண்டும் கான்ஃப்ளிக்டிங் ஆர் அப்போசிங் அப்படின்னா நியூட்ரலாக இருக்கும்போது ஒரு மேலா ஃபீமேலா அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம். ஓகே. அதே மாதிரி முன்னாடி இருக்கிறவங்க வந்து அப்பர் கிளாஸா இல்லை டிப்ரெஸ் கிளாஸஸான்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம். 2 பேராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நம்ம செயல்படணும், ரூல்ஸ் எல்லாருக்கும் சேம் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ அங்கே என்ன ப்ரமோட் ஆகுது, ஈக்குவாலிட்டின்ற கான்செப்ட் ப்ரமோட் ஆகுது. ஆனால் இது எத்திக்ஸ் ஆஃப் கேர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு டிப்ரெஸ் கிளாஸ் வந்து காலங்காலமாக அவங்க வந்து அவங்க வந்து அப்ரஷனில் இருந்திருக்காங்க, அவங்கள வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நியூ கான்செப்டுக்கு நம்ம வரும் எத்திக்ஸ் ஆஃப் கேர். இப்போ புரியுதா? எத்திக்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸுக்கும் எத்திக்ஸ் ஆஃப் கேருக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதா? இது நல்லா உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த எத்திக்ஸ் ஆஃப் கேரை நம்ம என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், என்விரான்மெண்ட் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் ட்ரஸ்டிஷிப் ஆர் ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீவேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். இதெல்லாம் பெரிய கஷ்டமான வேர்ட்ஸ் கிடையாது. அகெயின் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரஸ்டின்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் புரியுது, இந்த ஸ்டூவர்டுன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதுனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கீவேர்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னென்னா ட்ரஸ்டினா என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை சூப்பர்வைஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு ட்ரஸ்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கையில் தான் பணம் இருக்கும். அந்த இன்ஸ்டியூஷனில் பணத்தை எப்படி செலவழிக்குது அப்படின்ற பொறுப்பு வந்து ட்ரஸ்டீஸ் கிட்ட இருக்கும். ஓகே. ஸ்டூவர்ட்ஸ் யார் அப்படின்னா ஷிப்லேயா இருக்கட்டும் இல்லை ஏரோப்ளேன்லையா இருக்கட்டும், ஏர் ஹாஸ்டஸ் இருக்காங்கல்ல அவங்கள தான் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர் ஹாஸ்டஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்லேயோ அந்த பிளேன்லேயோ ட்ராவல் பண்ணுறவங்கள வந்து கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் என்னது, ஸ்டூவர்ட்ஷிப். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது என்னது, நம்ம தான் ட்ரஸ்டீஸ். ஸோ என்விரான்மெண்ட்டு
இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணுன்றது என்விரான்மெண்டல் ட்ரஸ்டிஷிப். என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணி பார்த்துக்கணுன்ற சொல்கிற விஷயம் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டூவர்ட்ஷிப். ரெண்டில் நீங்கள் எந்த கீவேர்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் டு என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்ன்றது அப்ளைட் எத்திக்ஸில் ஒரு போர்ஷன், சரியா? அந்த போர்ஷனில் இந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த என்விரான்மெண்டல் ஸ்டூவர்ட்ஷிப் முக்கியமாக என்ன சொல்லுது? ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகே, எதுக்குன்னா இந்த இதை நீங்கள் என்விரான்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக, ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்விரான்மெண்டல் சர்வீசஸ், எக்கலாஜிக்கல் சர்வீசஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ என்விரான்மெண்ட் நம்மளுக்கு சில விஷயங்களை கொடுக்குது, அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் என்ன? என்விரான்மெண்டல் ஃபெமினிசம், என்விரான்மெண்டல் ட்ரஸ்டிஷிப், என்விரான்மெண்டல் ஸ்டூவர்ட்ஷிப். ஸோ இதோட கண்டினியூஷனாக நம்ம இன்னும் 2 ஃபிலாசபி இதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபிலாசபிக்கு பேர் வந்து ஈகோ சென்ட்ரிசம். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பயோ சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அப்போசிங் ஃபிலாசபி வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிசம். ஸோ இந்த சென்ட்ரிசம்ன்ற வார்த்தை வந்து ரெண்டுலேயும் காமன் தான். சென்ட்ரிசம்னா மையப்படுத்தி பார்க்குறதுன்னு அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம்? ஈகோ பயோ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆந்த்ரோபோ அப்படின்னு சொல்கிறோம். ஆந்த்ரோபோன்ற வார்த்தைக்கு எப்பயுமே அர்த்தம் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட அசோசியேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 2 ஃபிலாசபியும் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கை பார்த்துடலாம். ஆந்த்ரோபோசென்ட்ரிக் என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் பீயிங்ஸை மையப்படுத்தி பார்க்குறது தான் என்னது? ஆந்த்ரோபோசென்ட்ரிக். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்னெல்லாம் நல்லதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டை என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இது எந்த கான்டெக்ட்ல வரும்? இந்த ஃபிலாசபிஸ் வந்து என்விரான்மெண்ட் வர்சஸ் டெவலப்மெண்ட், அதே மாதிரி என்விரான்மெண்ட் வர்சஸ் நேஷனல் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பேசும்போது எக்ஸாம்பிளாக கொஸ்டின் வந்திருக்கு. என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா, நம்ம வந்து சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம செய்கிறோம், ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், செய்கிறோம். இதெல்லாம் எதில் செய்கிறோம்னா நேஷனல் செக்யூரிட்டி கான்டெக்ட்ஸில் பார்டர் ஏரியாஸில் செய்கிறோம். ஆனால் இதனால என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அங்கே ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது என்விரான்மெண்ட் சென்ட்ரிக் வியூவில் வந்து ஈகோ சென்ட்ரிக் வியூவில் அந்த ஈக்காலஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அங்கே இருக்கிற ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஈகோ சென்ட்ரிக்காக நடந்துக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆந்த்ரோபோசென்ட்ரிக்காக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எது நல்லதோ அதுக்காக என்விரான்மெண்ட் எப்படி போனாலும் நம்ம அந்த ஆக்ஷனை எடுக்கலாம் அப்படின்னு டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் ஏற்படுத்தணும். இந்த பேலன்ஸ் எப்படி நடக்கும்? இந்தியாவில் எப்படி நடக்குது இந்த பேலன்ஸு? இது அகெயின் என்விரான்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க, இல்லை இங்கே வந்து GS3ல படிப்பீங்க. EIA என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், EIAனா SIAனா சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இந்த விஷயங்கள் மூலமாக இதை நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இந்த விஷயங்கள் மூலமாக நம்ம ஈகோ சென்ட்ரிக் வியூவை நம்ம பாலிசி மேக்கிங்கில் கொண்டாந்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஈகோ சென்ட்ரிக் வியூ வந்து ஜென்ரலாக எந்த வேல்யூவோட அசோசியேட் பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் லெஸ்னஸ். ஓகே, இந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் எதோட அசோசியேட் ஆகும்? செல்ஃபிஷ்னஸ். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈகோ சென்ட்ரிக் பயோசென்ட்ரிக்னா என்விரான்மெண்ட் அஸ் அ ஹோல், என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு ஹோலாக பார்க்குறது அப்படின்றது ஈகோ சென்ட்ரிக் வியூ. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் இட். அதே சமயம் ஹியூமன் பீயிங்ஸ்க்காக என்ன வேணால் பார்க்கலாம், ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருக்கிறதுலே முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூ. ஸோ நம்ம ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வியூலேருந்து ஈகோ சென்ட்ரிக் வியூக்கு மாறணும் அப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். ஈகோ சென்ட்ரிக் வியூவில் டெவலப்மெண்ட்டே நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் தேவையான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியுமா, சரிப்படுத்த முடியுமான்ற அசஸ்மெண்ட்லாம் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? EIA SIA பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பாலிசியை அந்த டிசிஷனை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வர்ச்சு எத்திக்ஸ். ஸோ இந்த வர்ச்சு எத்திக்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாப்பிக்கு. இந்த வர்ச்சு எத்திக்ஸ் டாப்பிக்கில் இந்த வர்ச்சு எத்திக்ஸோட திங்கர்ஸ் யாருன்னு பார்த்தா இவங்க தான். ஓகே, இவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டினில் சாக்ரேட்ஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வர்ச்சு எத்திக்ஸ் பற்றி நம்ம ரெஃபரன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். ஸோ இந்த வர்ச்சு எத்திக்ஸ்னால் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த கோட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த கோட்டு பாருங்கள், an unexamined life is not worth living.
ஒன் ஷுட் கொஸ்டின், அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் ஃபேக்ட்ஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அன்எக்ஸாமின் லைஃப், நம்ம லைஃப்பை வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா அதோட யூட்டிலிட்டி வேல்யூ, நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துருக்குமா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பில் கொஸ்டின் பண்ணணும், ஃபேக்ட்ஸை கொஸ்டின் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கிறதான்னு நம்ம டிசைட் பண்ணணும். எந்த கான்டெக்ட்ஸில்? சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கலாம். சூப்பர்ஸ்டிஷன். ஸோ இந்த சூப்பர்ஸ்டிஷன் இருக்குன்னா, இந்த சூப்பர்ஸ்டிஷனில் உண்மையிலேயே ஏதாவது சயின்டிஃபிக் பேக்கிங் இருக்கா அப்படின்றத பார்த்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா ரிஜெக்ட் பண்ணிக்கிறதா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் தான், இதுதான் இதுன்னு நான் சொல்லலை. இதில் நம்ம எதை ப்ரொமோட் பண்ணுறோம்? சயின்டிஃபிக் டெம்பர். ஸோ இந்த சயின்டிஃபிக் டெம்பர் வந்து எக்ஸாமினேஷனோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட ஃபிலாசபி, வர்ச்சுவல் எத்திக்ஸோட ஃபிலாசபியை பார்ப்போம். வர்ச்சுவல் எத்திக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட திங்கர்ஸ் யாருன்னு நல்லா பார்த்துக்கோங்க. சாக்ரேட்ஸ், பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில். ஸோ இந்த வர்ச்சுவல் எத்திக்ஸ் சொல்கிற 4 கார்டினல் வேல்யூ. கார்டினல் வேல்யூனா ஹையஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கார்டினல் அப்படின்றதுக்கு சென்ட்ரல், எசென்ஷியல் அப்படின்றது அர்த்தம், மிக முக்கியமான வேல்யூஸ். இந்த 4 வேல்யூ இருந்தால் ஒரு இண்டிவிஜுவலை நம்ம எத்திக்கல்னு சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இந்த 4 வேல்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் எத்திக்கலாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது என்ன? கார்டினல் வேல்யூஸ். அதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? ப்ரூடன்ஸ் ஆர் விஸ்டம். இந்த ப்ரூடன்ஸ்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரூடன்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்னென்னா விஸ்டம், தமிழில் வந்து ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 2 இடத்துல பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? டியான்டாலஜியில் பார்த்தோம். ஜான் ரால்ஸோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர் டிஃபரன்ஷியல் ஈக்குவாலிட்டின்ற இடத்துலையும் நம்ம ஜஸ்டிஸை பற்றி பார்த்தோம். 3வதாக நம்ம வர்ச்சுவல் எத்திக்ஸ்லையும் ஜஸ்டிஸை பற்றி பார்க்குறோம். ஸோ ஜஸ்டிஸை பற்றி நீங்கள் எங்கெல்லாம் எழுதலாமோ இந்த 3 ஃபிலாசபியில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ 2வது கீவேர்டு வந்து ஜஸ்டிஸ், ஒரு 2வது வேல்யூ வந்து ஜஸ்டிஸ். 3வது வேல்யூ வந்து ஃபர்ட்டிடியூட் ஆர் கரேஜ். ஓகே, தைரியம். இந்த தைரியம் என்ன மாதிரி தைரியன்றதை நம்ம ஃபர்தராக அடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். கரேஜ். 4வது வந்து டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ்னால் என்னென்னா கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸ். ஓகே, டெம்பரன்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸ். உங்களோட தேவைகளை, உங்களோட இச்சைகளை கண்ட்ரோல் பண்ணுறதா என்னது? டெம்பரன்ஸ். ஸோ இந்த 4 வேல்யூவும் ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தது அப்படின்னா ஹீ இஸ் அன் எத்திக்கல் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிற ஃபிலாசபி என்னது? வர்ச்சுவல் எத்திக்ஸ். இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே இந்த 4 வேல்யூஸையும் உள்ளடக்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த சொசைட்டி என்னவா மாறிடும் அப்படின்னா யூடைமோனியாவாக மாறிடும். இந்த வார்த்தை என்னென்னா யூடைமோனியா. இதை எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இந்த வார்த்தை வந்து யூடைமோனியா. யூடைமோனியானா என்னென்னா அல்டிமேட் ஹாப்பினஸ். ஓகே, அல்டிமேட் ஹாப்பினஸ், எத்திக்கல் சொசைட்டி. ஸோ ஒரு சொசைட்டியில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் எல்லார்கிட்டையும் இந்த 4 வேல்யூஸும் இருந்தால் அந்த சொசைட்டியே அல்டிமேட்டாக மோஸ்ட் எத்திக்கல் சொசைட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தான் என்னது? யூடைமோனியா. ஆனால் இது வந்து யூட்டோப்பியன் கான்செப்ட். யூட்டோப்பியன் கான்செப்ட்னா நடைமுறையில், செயல்முறையில் இல்லாத ஒரு விஷயம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கோலாக இருக்கிற விஷயம் தான் என்னது? யூட்டோப்பியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல யூடைமோனியா வந்து மோஸ்ட் எத்திக்கல் சொசைட்டி. அந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த 4 கார்டினல் வேல்யூஸும் இருக்கும். இந்த 4 கார்டினல் வேல்யூஸும் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டினல் வேல்யூ என்னது? ப்ரூடன்ஸ் ஆர் விஸ்டம். தமிழ் என்ன? ஞானம். ஸோ இந்த விஸ்டம் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா, விஸ்டம் எதுலலாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? விஸ்டம் இருந்ததுன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியும், நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், நம்ம எதில் இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் தெரியும். அதே மாதிரி சொசைட்டல் லெவலில் சொசைட்டியில் என்ன சோஷியல் ஈவல்ஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டி இஸ் அ சோஷியல் ஈவல். பெட்ரியார்க்கினால ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வருதே, அது வந்து சோஷியல் ஈவல். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே வந்து சோஷியல் ஈவல்ஸ். பழைய காலத்தில் சதி வந்து சோஷியல் ஈவல். இது எல்லாத்தையும் நம்ம கொஸ்டின் பண்ணி ரைட்டாக ராங்கான்னு பார்த்து எத்திக்கலாக நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருந்தால் பண்ண முடியும்? விஸ்டம் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஒரு விஷயம் ரைட்டாக தப்பான்றதுக்கு தெரியணும்னா அதை பற்றி நாலேஜ் இருக்கணும், அதை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கான ஞானம் இருக்கணும். அதுதான் நம்ம இங்கே விஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ முக்கியமாக எதில் ஹெல்ப் பண்ணும்? டிசிஷன் மேக்கிங் அண்ட் ரேஷ்னாலிட்டி. ஸோ இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் வரும்? சூப்பர்ஸ்டிஷன் வர்சஸ்
சயின்டிஃபிக் டெம்பர். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா கவர்னன்ஸில் ரேஷனல் டிசிஷன்ஸ். இந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த வர்ச்சு எத்திக்ஸில் இருக்கிற ப்ரூடன்ஸ்ன்ற கான்செப்டோ இல்லை விஸ்டம்ன்ற கான்செப்டையோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதா? எப்படி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ஃபிலாசபியை எப்படி நீங்கள் லிங்க் பண்ணி தியரியில் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னொரு வேறு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபேக் நியூஸ். இப்போ ஃபேக் நியூஸ், ரூமர்ஸ் நிறைய பரவுது. அந்த வதந்தி வந்து ரைட்டாக தப்பான்னு நம்ம எதை வச்சு அனலைஸ் பண்ண முடியும்? அந்த அனாலிசிஸ், அந்த கொஸ்டினிங் வந்து நம்மளுக்கு விஸ்டம் இருந்தால் தான் நடக்கும். தமிழில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ட்டு. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின். அந்த தீர விசாரிக்கிறதுன்றதான் இங்கே வந்து விஸ்டம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபைன். நெக்ஸ்ட்டு, இந்த கோவிட் டைமில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேக்சின் ஹெசிடென்சி அப்படின்னு. வேக்சின் ஹெசிடென்சினா அந்த வேக்சின் போடுறதுனால நம்மளுக்கு சில நெகட்டிவ் பக்க விளைவுகள் வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் அந்த தடுப்பூசியை போடாமல் இருந்தாங்க. அந்த வேக்சின் ஹெசிடென்சி எதனால் வருது? இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராபகண்டானால வருது. அந்த ஃபால்ஸ் ப்ராபகண்டாவை உடைக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? விஸ்டம் வேணும். ஓகே. ரெண்டாவது வேல்யூ ஜஸ்டிஸ். ஓகே, இந்த ஜஸ்டிஸ்ன்ற வேல்யூ வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். என்னது? மூணு வகையில்: சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் யார் சொல்லியிருக்கா? ஏற்கனவே ஜான் ரால்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் உங்களுக்கு தெரியும். சோஷியல் ஜஸ்டிஸ்னால் என்ன? சொசைட்டியில் வந்து இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், சொசைட்டியில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னது ஜஸ்டிஸ். ஸோ இந்த விஷயத்தை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. இந்த ஜஸ்டிஸ் இருந்ததுன்னா, இந்த ஜஸ்டிஸை கொடுக்கறது இந்தியாவில் எந்த ஆர்கன்னு? முக்கியமாக ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும்போது இந்தியாவில் எந்த ஆர்கன் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும்? ஜுடிஷரி இல்லைனா கோர்ட். ஸோ கோர்ட்ஸை பற்றி ஒருவேளை எத்திக்ஸில் நம்ம எங்கேயாவது பேசுகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல கோர்ட்ஸ் ஆர் அப்ஹோல்டிங் தி கார்டினல் வேல்யூ ஆஃப் ஜஸ்டிஸ் டிஸ்கஸ்ட் இன் வர்ச்சு எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் சைடில் போனாலே சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பற்றி நம்ம பேசுவோம். அந்த எந்த இடத்துல நீங்கள் ஜஸ்டிஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த வர்ச்சு எத்திக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வர்ச்சு எத்திக்ஸில் இந்த கார்டினல் வேல்யூ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்து, இந்த இம்பார்ஷியாலிட்டியுமே வந்து கேஸ் ஸ்டடீஸில் ஒரு இடத்துல இம்பார்ஷியலாக நம்ம ஆக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெண்டர் வந்து ஒரு 3 பேர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவர் வந்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்கூல் வயசுலேருந்து உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் உனக்கு, எனக்கு இந்த டெண்டர் அமையிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் என்னவா பிஹேவ் பண்ணணும்? இம்பார்ஷியலாக பிஹேவ் பண்ணணும். இம்பார்ஷியலாக பிஹேவ் பண்ணுறது மூலமாக என்ன கார்டினல் வேல்யூ நீங்கள் நிலைநாட்டுறீங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ்ன்ற கார்டினல் வேல்யூவை நிலைநாட்டுறீங்கன்னு நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கார்டினல் வேல்யூ ஃபோர்ட்டிடியூட். ஃபோர்ட்டிடியூடுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? கரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னொரு வகையில் கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம எடுக்கிற முடிவுகளை வந்து நம்ம தைரியமாக செயல்படுத்தணும் அப்படின்றதா என்னது? கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன். இந்த கரேஜ் வந்து முக்கியமாக எதை பற்றி பேசுது அப்படின்னா, மாரல் கரேஜை பற்றி பேசுது. மாரல் கரேஜ்னு இப்போ ஒன்று இருக்குன்னா, இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் கரேஜ். ஃபிசிக்கல் கரேஜ்னா தைரியமாக போய் சண்டை போடுறது, அதுதான் ஃபிசிக்கல் கரேஜ். மாரல் கரேஜ்னா என்னென்னா, ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அநீதிக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் குரல் கொடுக்கறது தான் என்னது? மாரல் கரேஜ். ஃபிசிக்கல் கரேஜ், ஒருத்தர் போய் அடிக்கணும்னா கூட அந்த மொமெண்ட்டில் டக்குன்னு போய் அடிச்சிடலாம். ஆனால் அவங்கள வந்து அவங்களோட ஐடியாலஜியை அப்போஸ் பண்ணி அவங்கள எதிர்த்து நம்ம மாரலாக போராடுறது, ஐடியாலஜிக்கல் ரீதியாக இல்லை எத்திக்கலாக போராடுறதுன்றது மாரல் கரேஜ். ஸோ இந்த மாரல் கரேஜுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் எதை சொல்லலாம்? சத்தியாகிரகா ஆஃப் காந்திஜி. ஸோ காந்தியோட சத்தியாகிரகா வந்து ஃபிசிக்கல் கரேஜ் கிடையாது. ஒரு ஆயுதம் எடுத்து சண்டை போடல. ஆனால் அவர் வந்து மாரலாக அவர் ஃபிலாசபியை யூஸ் பண்ணி சண்டை போட்டார். இந்த சத்தியாகிரகன்ற ஃபிலாசபியில் 2 இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் என்ன? சத்திய, ட்ரூத்து, ரெண்டாவது நான் வயலன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் டூலாக வச்சு தான் சண்டை போட்டாரே தவிர்த்து அவர் கன்னையோ இல்லை கத்தியோ வச்சு அவர் சண்டை போடலை. இதுதான் நம்ம மாரல் கரேஜ்னு சொல்கிறோம். ஸோ காமனாக வந்து மாரல் கரேஜ் எதுக்கு வேணும்? சமூகத்தில் இருக்கிற அநீதிகளை தட்டி கேட்குறதுக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டாக குரல் எழுப்புறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அநீதிகள் என்ன அப்படின்னு தெரியும். இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்டெக்ட்டில் பாருங்கள், விசில் ப்ளோவர்ஸ். விசில் ப்ளோவர்ஸ்னால் யார்? ஒரு சிஸ்டமில் நடக்கிற தப்பை அது வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும்
மக்களோட நன்மைக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல மக்களோட நன்மைக்காக ஒருத்தர் வந்து வெளிக்கொண்டு வர்றாருன்னா அப்படின்னா அவர் தான் விசில் ப்ளோவர். ஸோ அந்த கான்டெக்ட் இப்போ விசில் ப்ளோவிங் வந்து ஜஸ்டிஃபைடா இல்லையா அப்படின்ற இடத்துல ஆமா ஜஸ்டிஃபைடு தான் அப்படின்னு சொல்லணும்னா விசில் ப்ளோவருக்கு மாரல் கரேஜ் இருக்கு. இந்த மாரல் கரேஜ் ஆர் ஃபோர்ட்டிடியூட் வந்து வர்ச்சுவ எத்திக்ஸ் படி இது வந்து கார்டினல் வேல்யூ, ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. அப்படி இருக்கும்போது விசில் ப்ளோவிங் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டாவது, இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காரு. உங்களுக்கு உங்களோட பாஸா ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அந்த மினிஸ்டர் வந்து டெண்டரை அவரோட பர்ட்டிகுலர் ரிலேஷனுக்கு வந்து நீங்க குடுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் நீங்க வந்து ரிலேஷனுக்கு குடுங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை அவர் வந்து குவாலிட்டியா வேலை செய்யல அப்படின்னா, மக்களோட இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் பணம் வேஸ்ட் ஆகும். மக்களோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது, இது நீங்க சொல்றது தப்பு. இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எதிர்த்து நம்மளோட ஐடியாவ வைக்கிறோம்ல, நம்ம தாட்ஸ் அவர்கிட்ட சொல்றோம்ல, அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. ஸோ ஆக்டிங் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் ஃபேவர் பண்றதுக்காக ஆக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவர் சொல்றத செய்யல அப்படின்னா நம்மள தண்டிச்சிடுவாரோன்ற பயத்துல ஆக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் என்னது ஆக்டிங் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். இந்த ஆக்டிங் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவருக்கு உங்களுக்கு மாரல் கரேஜ் வேணும். ஃபோர்ட்டிடியூடுன்ற வேல்யூ உங்களுக்கு வேணும். ஓகே. ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, திருப்பியும் சொல்கிறேன், இந்த பர்ட்டிகுலர் சாப்டர் தான் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் எத்திக்ஸ் சிலபஸே. ஓகே. இந்த சாப்டர் தரவா தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின்ஸை உங்களோட வியூஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபிலாசபர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக அவசியமானா ஆமாம். இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத வந்து உங்களோட ஓன் வியூவாக போயிடும். இல்லை நான் மட்டும் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபரும் நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நீங்கள் எழுதுறதுக்கான வேலிடிட்டி கிடைக்கும், மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, கரேஜ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க எக்ஸாம்ல சில சமயம் இந்த டெஃபினிஷன் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வரும். இட் இஸ் எ ஃப்ரீடம் டு ஸ்பீக் ஒன்ஸ் ஓன் மைண்ட் அண்ட் எபிலிட்டி டு ஸ்பீக் த ட்ரூத். நம்மளுக்கு வந்து இது பேசுறதுனால சில சமயம் கெட்டது நடக்கும்னு தெரிஞ்சாலும் அந்த ட்ரூத்தை தைரியமா பேசுறது தான் என்னது மாரல் கரேஜ். அடுத்து 4வது வேல்யூ வந்து டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ்னா என்ன சொன்னேன்? கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸ். ஓகே. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதோட யூஸ்ஃபுல்னஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் தெரிய வரும். டெம்பரன்ஸ்னா இது கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸ். ஸோ இந்த டெம்பரன்ஸை எப்படிலாம் பார்க்கலாம்? ஒரு இண்டிவிஜுவலோட டிசையர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் டெம்பரன்ஸ் தான். அதே மாதிரி ஒரு சிவில் சர்வெண்ட்டாக அவரோட டிசையர் வந்து என்னவா மாறுது? கரப்ஷனாக மாறிடுது. நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற டிசையர் வந்து கரப்ஷனாக மாறிடுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? டெம்பரன்ஸாக வேணும். இப்போ ஒரு கார்ப்பரேட் இருக்குன்னு வைங்க. ஒரு கார்ப்பரேட் செக்டரில் ஒரு கம்பெனி வந்து என்ன ஒரு டிசையர் இருக்கும்? நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கும். அதுக்காக கஸ்டமர்ஸுக்கு சில சமயம் லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டை விற்றா கூட பரவாயில்ல, நம்ம ப்ராஃபிட் கூடுனா போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த விஷயம் வந்து அந்த டிசையர்ல கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? டெம்பரன்ஸ் தேவை. ஸோ டெம்பரன்ஸ்ன்றது ஒரு கார்டினல் வேல்யூ. இது எதை குறிக்குதுன்னா கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸை குறிக்குது. இன்னொரு ஆஸ்பெக்ட் பாருங்க. என்விரான்மெண்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லுவோம், கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியலிசம்னா என்னன்னா நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கி குவிக்கிறது. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி குவிக்கிறது. இதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? அந்த ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது, ரா மெட்டீரியல் தேவைப்படுது, இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ரிசோர்ஸ் டெப்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மெட்டீரியலிசம் கன்சியூமரிசம்னால ரிசோர்ஸ் டெப்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இதை நம்ம குறைக்கணும்னா நம்ம எதில் கண்ட்ரோலாக இருக்கணும்? நம்ம டிசையர்ஸில் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி கிடைக்கும். ஸோ என்விரான்மெண்டல் பர்ஸ்பெக்டிவ்ல டெம்பரன்ஸை இப்படி பார்க்கலாம். இப்படி புரியுதா? எப்படி நம்ம மல்டி டைமென்ஷனலாக கனெக்ட் பண்ணி எழுதுறோம்ட்டு. ஸோ இந்த மாதிரி கோட் பேஸ் கொஸ்டின்ஸில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஃபிலாசபியை பேஸ் பண்ணியே கேள்விகள் வரும். அப்படி இருக்கும்போது அந்த கேள்வியை மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்டில் யோசித்து நீங்கள் ஒரு பாடியை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த கோட், காந்திஜியோட கோட் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எர்த் ஹேஸ் எனஃப் ஃபார் எவ்ரி மேன்ஸ் நீட் பட் நாட் ஃபார் எவ்ரி மேன்ஸ் கிரீட். நீட்னா இங்கே என்ன? ஒரு மேனோட தேவை. கிரீடுனா ஒரு மேனோட பேராசை. அவங்க தேவைகளுக்கு ஏர்த்தில் போதுமான ரிசோர்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களோட பேராசைக்கு இல்லை. அதனால தான் பேராசைப்படக்கூடாது. நம்ம டிசையர்ஸில் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இப்போ நம்ம அடுத்து எங்கே என்டர் ஆகிறோம் அப்படின்னா இந்தியன் ஃபிலாசபிஸ்ன்ற ஆஸ்பெக்டில் என்டர் ஆகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் ஃபிலாசபர்ஸ். ஓகே. யாரை பார்த்தோம்? காண்ட்னு ஒருத்தரை பார்த்தோம், ஜான் ரால்ஸ்னு ஒருத்தரை பார்த்தோம், தாமஸ் ஹாப்ஸ்னு ஒருத்தரை பார்த்தோம், அரிஸ்டாட்டில், சாக்ரேட்ஸ் எல்லாமே கிரீக் ஃபிலாசபர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபாரின் ஃபிலாசபர்ஸ். இவங்க சொன்னதுக்கு ஈடாக இந்தியன் ஃபிலாசபிஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு சில விஷயங்கள். அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி தர்ம, அர்த்த, காம, மோக்ஷா. ஓகே. இந்த ஃபிலாசபியோட இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்னன்னா தர்ம,
அர்த்த, காம அண்ட் மோக்ஷா. தர்மானா என்னன்னா இங்கிலீஷ் வேர்டு வந்து வர்ச்சுவஸ்ன்னு அர்த்தம். அர்த்தா அப்படின்னா என்னன்னா வெல்த். அர்த்த சாஸ்திரா அப்படின்ற புக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதில் அந்த அர்த்தான்ற வேர்டு வந்து வெல்த்தை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு காமானா ஜென்ரலாக நம்ம இது வரைக்கும் பேசின டிசையர்ஸை குறிக்கும். அதே மாதிரி மோக்ஷான்றது லிபரேஷனை குறிக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டிசையர்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே வர்ச்சுவல் எத்திக்ஸில் பார்த்தோமா? ஓகே, இந்த பர்டிகுலர் தர்ம அர்த்த காம மோக்ஷாக்கும் வர்ச்சுவல் எத்திக்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னா வர்ச்சுவல் எத்திக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்டையும் இந்த 4 கார்டினல் வேல்யூவும் இருந்ததுன்னா அந்த இண்டிவிஜுவல் வந்து எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா, நம்ம சம்பாதிக்கிற நம்ம வெல்த் சம்பாதிக்கிற விதம் இருக்குல்ல, அந்த விதத்துலையும் சரி, நம்மளோட டிசையர்ஸ்லையும் சரி, இந்த தர்மான்ற வர்ச்சு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு லிபரேஷன்ன்ற விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. நான் இதை ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டு காட்டுறேன். அர்த்தானா வெல்த்து, காமானா நம்மளோட டிசையர். இந்த ரெண்டுலேயும் நம்மளுக்கு தர்மான்ற விஷயம் இருந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மோக்ஷான்ற லிபரேஷன் கிடைக்குது. ஓகே, இவ்வளோதான் ஃபிலாசபி. ஸோ இதை நம்ம எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஒரு கார்ப்பரேட் செக்டரில் வேலை செய்கிறோம். கார்ப்பரேட் செக்டரில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கும். ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேனே, நீங்கள் கார்ப்பரேட் செக்டரில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க. உங்களோட பாஸ் வந்து உங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்டை வந்து குவாலிட்டி டெஸ்டிங்கில் பாஸ் ஆகாத ஒரு ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு விற்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதை விற்கிறதுல சம்மதம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் கேஸ் ஸ்டடினா, நான் வந்து விற்க மாட்டேன். ஆனால் விற்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு சப்போர்ட் நீங்கள் எடுப்பீங்கன்னா, இந்தியன் ஃபிலாசபியில் நம்ம செய்கிற வேலையில் வந்து தர்மா இருக்கணும், வர்ச்சுவஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இது வந்து அகெயின்ஸ்ட் வர்ச்சுவஸ். இந்த மாதிரி லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு தெரியாமல் விற்கிறது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி வர்ச்சுவஸ். தர்மத்துக்கு அகெயின்ஸ்டான விஷயம். அதனால இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, அடுத்து நிஷ்காம கர்மா. ஓகே, இது வந்து பகவத்கீதாவில் இருக்கிற ஒரு ஃபிலாசபி. நிஷ்காம கர்மா அப்படின்னா என்னன்னா, கர்மான்றது நம்மளோட ஒர்க். கர்மான்றது எப்பயும் எதை குறிக்கும்னா ஒர்க் அப்படின்னு குறிக்கும். நிஷ்காம கர்மானா நம்மளோட ஒர்க்குனால வர அவுட்கம் வந்து நம்மளுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயம் அப்படின்ற அர்த்தம். நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நிஷ்காம கர்மாவை எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸராக நீங்கள் வந்து திருப்பி அந்த மைனிங் எக்ஸாம்பிள்கே போகும். ஏன் ஒரே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு ஃபிலாசபிஸை இன்டர்கனெக்ட் பண்ண முடியும். மைனிங் எக்ஸாம்பிளில் நீங்கள் அந்த மைனிங் மாஃபியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி த்ரெட் இருக்குது. ஆனாலும் நம்ம எடுக்க வேண்டிய விஷயம், நம்மளோட டியூட்டி எது? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் மைனிங் மாஃபியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கணும். அதனால இந்த இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் கர்மா செய்கிறதுனால உங்களுக்கு சில பின்விளைவுகள், கெட்ட விளைவுகள் வருது. அந்த விளைவுகள் கெட்டதாக இருந்தாலும் இந்த டியூட்டியை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயம் தான் என்னது நிஷ்காம கர்மா. ஸோ இந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னொன்றும் புரிஞ்சிருக்கும். இந்த நிஷ்காம கர்மாவுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த காண்டோட டியூட்டி எத்திக்ஸ்க்கும் லிங்க் இருக்குது. ஓகே, இது சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட கடமை வந்து இங்கே கான்ஸ்டிடியூஷனை ஒபே பண்ணுறது, ரூல் ஆஃப் லாவை ஒபே பண்ணுறது. ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி ஒன்று நடக்கிறதுனா அதை தடுக்கிறது, இதுதான் நம்ம கடமை. அதுக்கான பலனா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கோ ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுனாலும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கப்படுதுன்றதுனால நம்ம அதை செய்வோம். ஆனால் பகவத்கீதாவில் இருக்கிற நிஷ்காம கர்மா ஃபிலாசபி படி நான் செய்கிறது நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்இன்ட்ரெஸ்டட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ். டிஸ்இன்ட்ரெஸ்டட்னா என்ன? இது செய்கிறதுனால நம்ம மினிஸ்டருக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெட்டர் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. நம்ம செய்கிற விஷயம் வந்து மக்களுக்கு நல்லதாக அமையும், சிட்டிசன் சென்ட்ரிக்காக இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை அப்ஹோல்ட் பண்ணுறதா அமையும், நம்மளுக்கு கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது என்னது டிஸ்இன்ட்ரெஸ்டட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ். ஸோ வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிவார்ட்ஸ். இதை முக்கியமாக எதில் யூஸ் பண்ணுவீங்க? சிவில் சர்வீசஸோட ஆக்ஷன்ஸை பற்றி பேசும்போது, சிவில் சர்வீசஸோட வேல்யூஸை பற்றி பேசும்போது இந்த ஃபிலாசபியை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அடுத்த இந்தியன் ஃபிலாசபி இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நீங்க பக்தி மூவ்மெண்ட்லயும் இந்த விஷயங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. பிரிலிம்ஸ்லயும் நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புத்திசம்ல 8 ஃபோல்ட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 ஃபோல்ட் பாத்த தான் நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படியே நீங்க படிச்சாலே புரியும். ரைட் வியூ. ஸோ ரைட் வியூ, ரைட் திங்கிங் ஆர் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் கான்டக்ட் ஆர் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், ரைட் கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த இடத்துல இந்த சிஎஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்ல, இது ஏன் இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ரைட் வியூவா இருக்கட்டும், இல்ல ரைட் திங்கிங்கா இருக்கட்டும், இல்ல ரைட் ஆக்ஷனா இருக்கட்டும், இல்ல ரைட் லைவ்லிஹுட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி 8 ஃபோல்ட் பாத்ல இருக்கிற விஷயங்கள நீங்க சிவில் சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் ஸ்டடியில யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் திங்கிங் சிவில் சர்வீஸ்க்கு என்ன? பப்ளிக் சர்வீஸ் மென்டாலிட்டி தான் ரைட் திங்கிங். டெடிகேஷன் டு டியூட்டி தான் ரைட் திங்கிங். அப்ஹோல்டிங் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் ரைட் திங்கிங். அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் செய்யறது மூலமா புத்தாவோட 8 ஃபோல்ட் பாத்ல இருக்கிற ரைட் திங்கிங்ன்ற பிரின்சிபலை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. அதே மாதிரி ரைட் திங்கிங்கும் ரைட் வியூவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, ரைட் கான்டக்ட் அண்ட் ரைட் லைவ்லிஹுட். இந்த ரைட் கான்டக்டை எந்த வேல்யூவோட லிங்க் பண்ணுவீங்க? இன்டெகிரிட்டி. ஓகே, லஞ்சம் ஆஃபர் பண்ணாலும், பிரைப் ஆஃபர் பண்ணாலுமே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா ஐ எம் ஃபாலோயிங் தி ரைட் கான்டக்ட் பிரின்சிபல் ஆஃப் புத்தாஸ் 8 ஃபோல்ட் பாத். அப்படி இருக்கும்போது ரைட் லைவ்லிஹுட்னா என்ன? நம்ம வாழ்வாதாரம், நம்ம சம்பாதிக்கிற விஷயம் வந்து எத்திக்கலா அமையணும். இது வந்து நம்ம தர்ம அர்த்த காம மோட்சாலேயே பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே நான் பணம் சம்பாதிக்கிறேன்னா அது வந்து நான் செய்கிற வேலைக்கான கூலியாக இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி லஞ்சமோ இல்லை வேற விஷயமாமோ அன்எத்திக்கலா இல்லீகலாக வரக்கூடாது. அப்படின்னா என்னோட லைவ்லிஹுட் வந்து எத்திக்கலாக இருக்கணும், ரைட்டாக இருக்கணும். இது வந்து புத்திசமில் 8 ஃபோல்ட் பாத்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிவில் சர்வெண்ட்டும் அப்படி தான் பிஹேவ் பண்ணணும். இப்படி தான் நம்ம இந்த ஃபிலாசபிஸை, இந்த ஐடியாலஜியை யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். நம்மளோட வியூஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க பாருங்க. 2020ல் வாட் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா ஆர் மோஸ்ட் ரெலவென்ட் டுடே அண்ட் ஒய்? ஸோ இந்த ரைட் வியூ வந்து நீங்கள் எதோட லிங்க் பண்ணுறீங்க? விஸ்டம். இப்போது இந்த விஸ்டம்ன்றது நீங்கள் எங்கே பார்த்தீங்க? வர்ச்சுவல் எத்திக்ஸில் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்களா, புத்திசத்தையும் நான் வர்ச்சுவல் எத்திக்ஸையும் லிங்க் பண்ணி இங்கே லிங்க் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து ரைட் திங்கிங். இந்த ரைட் திங்கிங் இருந்தால் என்ன மாதிரி வேல்யூஸ் நீங்கள் அப்ஹோல்ட் பண்ணுவீங்க? பீஸ் அப்ஹோல்ட் பண்ணுவீங்க, கம்பேஷன், நான் வைலன்ஸ் இதெல்லாம் அப்ஹோல்ட் பண்ணுவீங்க. ரைட் ஸ்பீச் ரைட்டாக இருக்கும்போது இது எதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்? இப்போ பொலிட்டீஷியன்ஸ் சில சமயம் ஹேட் ஸ்பீச்சஸ் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை தாக்கி பேசுகிறாங்க, ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டை தாக்கி பேசுகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைட் ஸ்பீச்சுக்கு அகெயின்ஸ்டான விஷயம், அதை செய்யக்கூடாது. ஸோ இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ட்ல ரைட் ஸ்பீச்ன்ற விஷயம் முக்கியமானது, நம்ம அப்ஹோல்ட் பண்ணணும். அடுத்து ரைட் கான்டக்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட் கான்டக்டும் ரைட் லைவ்லிஹுடும் ஆல்மோஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். பிரைபரி, கரப்ஷன் இதை பற்றிலாம் நம்ம பேசும்போது ரைட் கான்டக்ட்டுக்கு அகெயின்ஸ்டான விஷயம். இது மூலமாக நம்மளுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ், ஒரு சில இன்கம் கிடைச்சதுன்னா அது ரைட் லைவ்லிஹுட்டுக்கு அகெயின்ஸ்டான விஷயம். ஸோ இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரைட் எஃபர்ட். ஸோ நம்ம ஒரு எண்ட் ரிசல்ட்டை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம செய்கிற விஷயம், அந்த எண்ட் ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிற விஷயமும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதான் என்னது ரைட் எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணணுன்றது நம்ம நோக்கமாக இருந்தால் அதை பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம காப்பி பண்ணுறோம். இப்போ நீட் பேப்பர் லீக் ஆச்சு, அதனால நம்ம திருப்பி ரீ எக்ஸாம் நடக்க போகுது. அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் நம்ம பேசணும்னா நம்ம கோல் வந்து பாஸ் பண்ணணும்னு இருந்தாலும் நம்மளோட எஃபர்ட் வந்து ரைட் எஃபர்ட்டாக இருக்கணும், அன்எத்திக்கல் இல்லீகல் எஃபர்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ரைட் எஃபர்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரைட் கான்சன்ட்ரேஷன் வந்து அகெயின் ரைட் வியூ அண்ட் திங்கிங் இதோடய நீங்கள் லிங்க் பண்ணி பேசிக்கலாம். ஸோ 8ஐயும் தனித்தனியாக எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. சிமிலாரிட்டி இருந்தால் அந்த மாதிரி பாயிண்ட்ஸை கம்பைன் பண்ணி காமனாக நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 8 பாயிண்டில் தனியாக பிரித்தோன்னா இதை ஒரு 4 இல்லைன்னா 5 பாயிண்டில் நீங்கள் அடக்கிடலாம். அந்த அளவில் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஜெயினிசம். இப்போது ஒரு 2020ல் வந்து புத்திசம் கேட்டிருந்தாங்க. 2025ல் மகாவீராவோட தாட்ஸ் என்ன, அது கரண்ட் கான்டெக்ட்ல எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகாவீராவோட தாட்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த 5 கிரேட் வோர்ஸ்லேருந்து நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த 5 கிரேட் வோர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? அஹிம்சா. 2வது சத்யா. ஸோ இது ரெண்டையும் பற்றி பேசும்போது நீங்கள் காந்திஜியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அவரோட சத்தியாகிரகா பற்றி பேசிடலாம். அடுத்து அஸ்தேயா. அஸ்தேயானா என்னென்னா நான் ஸ்டீலிங், திருடக்கூடாது அப்படின்ற விஷயம். ஸோ இதை எந்த கான்டெக்ட்ல பேசலாம்? இப்போ வந்து பப்ளிக் மணி, மக்களோட வரி பணத்தை வந்து
திருடுறாங்க ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து ஸ்கீம்ஸ்க்கு செலவழிக்காமல் அவங்க அதை அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டீலிங் செய்யக்கூடாதுன்ற பற்றி பேசும்போது அஸ்தேயான்ற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து பிரம்மச்சரியா. பிரம்மச்சரியான்றது என்னன்னா, இந்த டெம்பரன்ஸ் இந்த டெம்பரன்ஸ் எங்க நம்ம பார்த்தோம்? வர்ச்சுவல் எத்திக்ஸ்ல பார்த்துருப்போம். டெம்பரன்ஸ்னா என்ன? கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸ். ஸோ இந்த பிரம்மச்சரியான்றத கண்ட்ரோல் ஆஃப் டிசையர்ஸோட நீங்க லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டிசையர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து எத்திக்கலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து அப்பரிகிரகா. அப்பரிகிரகான்னா நான் பொசஷன். நான் பொசஷன்னா என்னன்னா, நம்ம இது வந்து எதோட லிங்க் பண்ணிக்கலாம்னா சோஷியல் சர்வீஸ், சேரிட்டி, philanthropy, philanthropyனா என்ன? பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸோட ஓனர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்டை மக்களுக்கு பிரித்து கொடுக்கறது. இந்த philanthropyயோட வேற என்ன லிங்க் பண்ணலாம்? சிஎஸ்ஆர், கம்பெனி சைடு பார்க்கும்போது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து வேற வந்து சிஎஸ்ஆர் பற்றி பேசலாம். அதே மாதிரி சேரிட்டி, சோஷியல் சர்வீஸ். ஸோ இந்த philanthropy, சோஷியல் சர்வீஸ், சேரிட்டி இதெல்லாம் பற்றி பேசும்போது இந்த அப்பரிகிரகா அப்படின்றது இது மொத்தமும் சேர்ந்து எது கீழே வரும்? செல்ஃப்லெஸ்னஸ்ன்ற வேல்யூக்கு கீழே வரும். ஓகே, எப்படி வேல்யூஸையும் ஃபிலாசபிஸையும் திங்கர்ஸையும் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு புரியுதா? ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மகாவீராவோட தாட்ஸு கரண்ட் கான்டெக்ட்ல ப்ரெசென்ட் கான்டெக்ட்ல எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மகாவீரா என்ன யோசிச்சாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேணும்ல, அந்த ஸ்ட்ரீம் லைனுக்கு இந்த நீங்கள் 5 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இது மூலமாக நீங்கள் பாடி டெவலப் பண்ணாலே தாராளமாக உங்களுக்கு ஒரு 1.5 பக்கத்துக்கு வந்துடும். இன்னொரு 1/2 பக்கத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதிங்கன்னா அந்த இடத்துல அந்த கொஸ்டினை நல்லபடியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காந்தியன் எத்திக்ஸ். ஸோ காந்தியன் எத்திக்ஸ் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட். காந்தி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்கர். எத்திக்ஸ்லேயே வந்து காந்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கரு. காந்தியோட ஃபிலாசபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 முக்கியமான ஃபிலாசபி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி, காந்தி வந்து எதை காடுன்னு நினச்சாருன்னா இந்த விஷயத்தை தான். அவரை பொறுத்தளவில் ட்ரூத் தான் காட். ஓகே, ட்ரூத்தை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் சத்தியாகிரகாவில் இருக்கிற ஒரு விஷயம் நான் வைலன்ஸ். ஸோ இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து தான் என்னது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். சத்தியாகிரகால இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகி காட்டினாரு. ஸோ ட்ரூத் அண்ட் நான் வைலன்ஸ் வந்து முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். 2வது ட்ரஸ்டிஷிப் தியரி. இந்த ட்ரஸ்டிஷிப்பை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருந்தோம். எங்கன்னா என்விரான்மெண்டல் ட்ரஸ்டிஷிப். நாங்கள் என்ன சொன்னோம்? என்விரான்மெண்டோட கேர்டேக்கர்ஸாக இருக்கிறதா நம்ம ட்ரஸ்டி அப்படின்னு சொன்னோம். இந்த ட்ரஸ்டிஷிப்பை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா காந்திஜியோட ஃபிலாசபியில் அப்போவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த பீப்புள் வந்து தி ஆர் ட்ரஸ்டீஸ் ஆஃப் தி டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு ரூ. 100 இருக்குது அப்படின்னா அந்த ரூ. 100 நம்ம சம்பாதிக்கிறோன்னா நம்மளோட தேவை வந்து ஒரு ரூ. 10 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி ரூ. 90 வந்து நம்ம கேர்டேக்கரை தான் இருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற விஷயம் தான் என்னது ட்ரஸ்டிஷிப் தியரி. இது மூலமாக எந்த எக்கனாமிக் கான்செப்ட் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன்னா எக்கானமியில் என்ன? நிறைய சம்பாதிச்சா நிறைய வரி கட்டணும். ஏன் நம்ம தானே சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் நிறைய வரி கட்டணும்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு போர்ஷன் வந்து மக்கள் நலத்துக்கு போய் சேரணும், டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு போய் சேரணும், யாருக்கு பெனிஃபிட் இன்னும் சரியாக போய் கிடைக்கலையோ அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக நம்மகிட்ட இருந்து நிறைய வரி வாங்குறாங்க. ஸோ அதை வந்து எந்த கான்செப்டில் ஜஸ்டிஃபை பண்ணலாம்னா ட்ரஸ்டிஷிப்பில் ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரஸ்டிஷிப் தியரி மூலமாக எந்த 2 விஷயங்கள் அப்ஹோல்ட் ஆகும் அப்படின்னா, இந்த 2 பிரின்சிபல்ஸ் தான் அப்ஹோல்ட் ஆகும். ஒன்று வந்து சர்வோதயா, இன்னொன்று வந்து அந்தியோதயா. சர்வோதயானா உங்களுக்கு தெரியும், சர்வோதயான்றது 2 வார்த்தையோட காம்பினேஷன். சர்வனா ஆல்னு அர்த்தம், உதயானா டெவலப்மெண்ட்னு அர்த்தம். ஸோ சர்வோதயா அப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபார் ஆல். அந்தியோதயானா அந்தியோன்ற விஷயம் வந்து புவரஸ்ட் ஆஃப் புவரை குறிக்கும். ஓகே, கடைக்கோடி, இந்த பிரமிட்ல பாட்டம் ஆஃப் தி பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாட்டம் ஆஃப் தி பிரமிட்ல இருக்கிற மக்களை குறிக்கிறது தான் அந்தியோ அப்படின்ற விஷயம். இந்த அந்தியோதயன்றது அவங்களுக்கு டெவலப்மெண்ட் போய் சேரும்போது தான் எல்லாருக்கும் டெவலப்மெண்ட் சேர்ந்ததா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் அந்தியோதயா. ஓகே, இந்த அந்தியோதயன்ற விஷயத்தை இன்னொரு விஷயத்திலையும் சேர்த்து சொல்லலாம். என்னன்னா, காந்தியன்
டாலிஸ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியன் டாலிஸ்மான்னா என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி டெவலப்டுன்னு எப்போ சொல்லணும்னா, அந்த கண்ட்ரியில இருக்கிற பாட்டம் ஆஃப் தி பிரமிட்ல இருக்கிற மக்களுக்கும் டெவலப்மெண்ட் போய் சேர்ந்தா தான் அந்த கண்ட்ரியை நம்ம டெவலப் கண்ட்ரின்னு சொல்ல முடியும். அதுவரைக்கும் எந்த கண்ட்ரியும் அவங்கள டெவலப்டுன்னு சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் காந்தியன் டாலிஸ்மான். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எதுக்கு பாடுபடணும்னா, அந்த பாட்டம் ஆஃப் தி பிரமிட்ல இருக்கிற மக்களை அந்த டெவலப்மெண்ட் போய் சேர்றதுக்கு, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடுபடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் காந்தியன் டாலிஸ்மான். ஸோ காந்தியன் டாலிஸ்மானாக இருக்கட்டும், ட்ரஸ்டிஷிப் தியரியாக இருக்கட்டும், இந்த சர்வோதய அந்தியோதய பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லிங்க்டு பிரின்சிபல்ஸ். ஓகே, இந்த சர்வோதயா அந்தியோதயாவை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, ஈக்விட்டியை பற்றி பேசும்போது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும்போது, சோஷியல் இன்க்ளூஷனை பற்றி பேசும்போது, இன்க்ளூசிவிட்டியை பற்றி பேசும்போது, ஈக்விட்டி ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸை பற்றி பேசும்போது சரி, அதே மாதிரி ட்ரஸ்டிஷிப்பை வந்து எம்பத்தி அண்ட் கம்பேஷன். எம்பத்தி கம்பேஷனை பற்றி நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கே இந்த ட்ரஸ்டிஷிப்பை பற்றி நீங்கள் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்து காந்தியோட ட்ரஸ்டிஷிப் தியரியில் மக்கள் வந்து கேர்டேக்கர்ஸாக இருக்காங்க, நம்ம என்விரான்மெண்ட்டை கேர் பண்ணிக்கணும், அதே மாதிரி த பர்சன் ஹூ இஸ் ஏர்னிங் மோர் ரிச் வந்து புவரோட ட்ரஸ்டீஸாக இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது எக்கனாமிக் கான்செப்டில் இந்த ட்ரஸ்டிஷிப் தியரியை எங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேலன்ஸ்ட் ரீஜனல் டெவலப்மெண்ட். இந்த பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட் இருந்தால் என்ன நடக்கும்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி பேசும்போது, இந்த மாதிரி பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசும்போது, இது எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த காந்தியோட ட்ரஸ்டிஷிப் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காந்திஜியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் என்னன்னா, இந்த 7 சோஷியல் சின்ஸ். ஓகே, இந்த 7 சோஷியல் சின்ஸ் மேலேயே ஒரு கேள்வி வந்தது. எக்ஸ்பிளைன் காந்தி 7 சோஷியல் சின்ஸ் அப்படின்னே ஒரு கேள்வி வந்தது. இது என்னன்னா, என்ன சின்னா என்னன்னா, இந்த விஷயத்தை செய்யறது அன்எத்திக்கல், தப்புன்றது தான் சின். சரியா? ஸோ பாலிடிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இல்லாமல் பாலிடிக்ஸ் நடத்துறது சின். ஒர்க் இல்லாமல் வெல்த்தை சம்பாதிக்கிறது சின். அதே மாதிரி கான்ஷியன்ஸ் இல்லாமல் ப்ரெஷர், இன்பத்தை தேடி போகிறது, கான்ஷியன்ஸ் மனசாட்சி இல்லாமல் இன்பத்தை தேடி போகிறது சின்னு. கேரக்டர் இல்லாமல் நாலேஜ் இருந்ததுன்னா அதுவும் சின்னு. மொராலிட்டி இல்லாமல் காமர்ஸ் நடத்தணும்னா அது சின். ஹியூமனிட்டி இல்லாமல் சயின்ஸ் இருந்ததுன்னா அது சின். அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் இல்லாமல் வர்ஷிப் இருந்ததுன்னா அது சின். மோஸ்ட்டாக இந்த 7th போர்ஷனை நம்ம பெருசாக எத்திக்ஸில் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபஸ்ட்டு 6 சின்ஸை வந்து நம்ம அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். பாலிடிக்ஸ் பற்றி பேசும்போது பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல்ஸ் இஸ் சின். பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல்ஸ்னால் என்ன சொல்லலாம்? ஹேட் ஸ்பீச்சாக இருக்கலாம், இல்லை ஐடென்டிட்டி பாலிடிக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை வந்து பாலிடிக்ஸ் வித்தவுட் பிரின்சிபல்ஸ், இட் இஸ் அ சோஷியல் சின் அக்கார்டிங் டு காந்தி அப்படின்னு சொல்லுவோம். வெல்த் வித்தவுட் ஒர்க் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து தெஃப்டில் ஈடுபடுறாருன்னு வைங்க, இல்லை சைபரில் டிஜிட்டல் அரெஸ்ட் பேசுகிறோமா, டிஜிட்டல் அரெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை திருடுறாங்க, அவங்களோட லேக் ஆஃப் அவேர்னஸை யூஸ் பண்ணி அதை திருடுறாங்க. அங்கே வந்து வெல்த் இருக்குது, ஆனால் ஒர்க் இல்லாமல் வெல்த்தை சம்பாதிக்கிறாங்க. இது வந்து சின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ளஷர் வித்தவுட் கான்சியன்ஸ். நம்ம ப்ளஷரில் வந்து கான்சியன்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து அனிமல்ஸை துன்புறுத்துறதுல ப்ளஷர் கிடைக்கும், ஆனால் அதில் வந்து கான்ஷியன்ஸ் இருக்கா, அனிமல்ஸை துன்புறுத்துறது அன்எத்திக்கல் ஆக்ட். ஸோ அந்த மாதிரி கான்ஷியன்ஸ் இல்லாமல் ப்ளஷர் நம்ம ப்ளஷரில் ஈடுபடணும்னு நினச்சோன்னா தட் இஸ் அ சின். அடுத்து நாலேஜ் வித்தவுட் கேரக்டர். இது உங்களுக்கு படித்தாலே புரிஞ்சிடும். ஒரு சிவில் சர்வெண்ட் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ஆனால் கேரக்டர் இல்லைன்னா அந்த நாலேஜை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செல்ஃபிஷாக யூஸ் பண்ணுவார். எப்படி நம்ம பிரைப் லஞ்சம் வாங்கி நம்ம சிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு அந்த நாலேஜை யூஸ் பண்ணி அவர் லூப் ஹோல்ஸை தேடுவார். அதே இது கேரக்டரோடு அந்த நாலேஜ் இருந்தது அப்படின்னா, இந்த நாலேஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படின்னு யோசிப்பார். ஸோ இதெல்லாம் தான் என்னது, நாலேஜ் வித்தவுட் கேரக்டர். இப்படி இருந்ததுன்னா அது சோஷியல் சின். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து காமர்ஸ் வித்தவுட் மொராலிட்டி. ஸோ காமர்ஸ் வித்தவுட் மொராலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்னன்னா, ப்ரிடேட்டரி ப்ரைஸிங். இந்த ப்ரிடேட்டரி ப்ரைஸிங்னா என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு சர்வீஸை கொடுக்கறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க. இந்த 4 பேரில் ஒரு ஆள் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஒரு சர்வீஸை கொடுப்பாரு. கொடுத்து இந்த 3 பேரையும் காம்படிஷன்லேருந்து விலக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸை ஏற்றுவார். இப்போது இந்த 3 பேரை வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அந்த சர்வீஸை அவர் 4 ரூபாய்க்கு கொடுப்பாரு. அவருக்கு லாஸ் தான் வரும். ஆனால் 4 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மூலமாக கொஞ்ச நாளில் இந்த 10 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க கிட்ட யாருமே வாங்க போகிறது இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே அழிஞ்சதுக்கப்புறம் 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா ஆகும், 10 ரூபா ஆகும், 15 ரூபா ஆகும்,
ஆகும், ரூ. 20 ஆகும். அப்போ காம்படிஷன் இல்லாதனால இவங்க சொல்றது தான் ரேட்டுன்னு மாறிடும். இதுக்கு பேர் தான் என்னது? பிரிடேட்டரி பிரைசிங். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா, காமர்ஸ் வித்தவுட் மொராலிட்டிக்கு எக்ஸாம்பிள். சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி. சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டிக்கு ஈஸி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நியூக்ளியர் பாம். ஸோ நியூக்ளியர் பாம்னா அது வந்து இட் இஸ் எ வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். என்ன சொல்கிறோம்? WMDன்னு சொல்கிறோம், வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, மனிதநேயத்துக்கு அகெயின்ஸ்டான ஒரு விஷயம் சயின்டிஃபிக் டிஸ்கவரி. இப்படி இருக்கக்கூடாது. நம்ம சயின்டிஃபிக் டிஸ்கவரி சோஷியலி ரெலவெண்ட்டாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்கிற விஷயமா இருக்கணும் அப்படின்றத என்ன சயின்ஸ் வித்தவுட் ஹியூமனிட்டி, இப்படி இருக்கக்கூடாதுன்றது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்கர் ஆஃப் இந்தியா வந்து சுவாமி விவேகானந்தா. ஓகே, சுவாமி விவேகானந்தாவில் வந்து இவர் 3 இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. ஒன்று பிரதர்ஹுட், யூனிவர்சல் பிரதர்ஹுட். இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் பற்றி பேசணுன்னாலே அவரோட சிகாகோ ஸ்பீச்சை தான் நம்ம சொல்லுவோம். ஆரம்பிக்கும் போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பிச்சாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை ப்ரமோட் பண்ணார். ரெண்டாவது எம்பவரிங் யூத் எம்பவர்மெண்ட். யூத்தை பற்றி பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக சுவாமி விவேகானந்தா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். என்ன சொல்லியிருப்பாரு? அவேக், அரைஸ் அண்ட் ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் இஸ் ரீச்ட். ஓகே, மூணாவது கர்ம யோகா. கர்ம யோகான்றது என்னன்னா, செய்யும் தொழிலே தெய்வம். தமிழில் சொல்கிறோம்ல, ஒர்க் இஸ் வர்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம்ன்றது தான் இவரோட கர்ம யோகா கான்செப்ட். இந்த கர்ம யோகா கான்செப்ட்ல இருந்து தான் இப்போ மிஷன் கர்மயோகி அப்படின்னு ஒரு சிவில் சர்வீசஸ் ரிஃபார்ம் ப்ரோக்ராம் இந்தியாவில் இருக்குது. ஓகே, இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இப்போ சிவில் சர்வீசஸ் ரிஃபார்ம்னாலே பேசப்படுற விஷயம் வந்து மிஷன் கர்மயோகி தான். இந்த கர்மயோகின்ற வார்த்தை இந்த கர்ம யோகாலேருந்து வந்தது. கர்மயோகா கான்செப்ட் வந்து சுவாமி விவேகானந்தர். அவர் என்ன சொல்கிறாரு? நம்ம தனியாக போய் சாமியை கும்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம தொழிலை வர்ஷிப் பண்ணி தொழிலில் நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம நடத்தையில் நேர்மையாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சாமியை கும்பிட்றதுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் கான்செப்டை எங்கே யூஸ் பண்ணுறோம்? இப்போ சுவாமி விவேகானந்தா பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க வேணாம். அம்மா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிற பிரின்சிபல்ஸை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் போதும். இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை வந்து நம்ம இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி ரெஃப்யூஜி கிரைசிஸில் ரெஃப்யூஜிஸ் அவங்களும் வந்து நம்மள மாதிரி மனுஷங்க தானே. அவங்க என்ன வேறு கிரகத்துலேருந்து வந்துட்டாங்க? வேறு கண்ட்ரிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கும் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரியில் அவங்க பழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது அவங்கள நம்ம வெல்கம் பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட். இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை வந்து கரண்ட் கான்டெக்ஸ்டில் ஒரு ஃபிலாசபி யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். என்ன ஃபிலாசபி அது? வசுதேவ குடும்பகம். இந்த கீவேர்டை வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வசுதேவ குடும்பம் வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட்டோட லிங்க்டான கான்செப்ட். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது மாடர்ன் கான்டெக்ஸ்டில் வசுதேவ குடும்பத்தையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, வசுதேவ குடும்பம்னா தி என்டையர் வேர்ல்டு இஸ் அ சிங்கிள் யூனிட். இதில் ஒவ்வொரு கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு காண்டினெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பிரிவுகள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க வந்து மக்கள் தான். அவங்க தே ஆர் வாட் டு சே குளோபல் லெவலில் தே ஆர் லிங்க்டு வித் ஈச் அதர். இது என்டையர் குளோப் இஸ் அ வில்லேஜ், காமன் வில்லேஜ்ன்ற மாதிரி ஆஸ்பெக்ட். ஸோ இது எதை ப்ரமோட் பண்ணுதுன்னா பிரதர்ஹுட். தமிழில் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோட் உங்களுக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ இந்த மூணுமே ஒரே கான்டெக்ஸ்ட்டை தான் உங்களுக்கு புரிய வைக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரியலனாலும் இந்த லைனை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யூனிவர்சல் பிரதர்ஹுட்டில் இதான் நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணாலும் இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட்ன்ற இந்த கீவேர்டையும் இந்த பிரின்சிபலையும் சுவாமி விவேகானந்தாவையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி யூத் எம்பவர்மெண்ட். யூத்தை வந்து எத்திக்கலாக எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அந்த இடத்துல சுவாமி விவேகானந்தா கான்செப்டை யூஸ் பண்ணி அவரோட 1-2 கோட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ விவேகானந்தான்னு எடுத்தால் 3 விஷயம் தான் ஞாபகம் வரணும். ஃபஸ்ட்டு பிரதர்ஹுட்டு, ரெண்டாவது யூத் எம்பவர்மெண்ட், மூணாவது கர்மயோகா ஆர் ஒர்க் இஸ் வர்ஷிப். நெக்ஸ்ட் திங்கர் குருநானக். ஏன் இப்போ திடீர்னு நம்ம குருநானக் கொண்டு வந்திருக்கோம்னா, குருநானக்கை வந்து அவங்க ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகே, 2023ன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு எக்ஸாமில் குருநானக்கோட தாட்ஸை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம பெருசாக குருநானக் ஃபோக்கஸ் பண்ணதில்லை. அந்த வருஷம் வந்து இது பவுன்சர் கொஸ்டினாக வந்தது. ஆனால் நம்ம பொறுமையை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா குருநானக் நம்ம படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரியில் பக்தி மூமெண்ட் பற்றி படிக்கும்போது குருநானக்கோட தாட்ஸை படிச்சிருப்போம். என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாகவே பக்தி மூமெண்ட் வந்து இட் வாஸ் அகெயின்ஸ்ட் பிராமணிக்கல் டாமினன்ஸ். அப்படி இருக்கும்போது குருநானக் எடுத்திங்கன்னா இந்த குரு கிரந்த் சாஹிப்ன்ற அவங்களோட ரிலீஜியஸ் புக்ஸ் வந்து வேரியஸ் ரிலிஜியன்ஸில் இருக்கிற
டெக்ஸ்ட்டை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் இன்டர்ஃபெய்த் டயலாக். இன்டர்ஃபெய்த் டயலாக்னா எல்லா மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு விஷயம் தான் இது இன்டர்ஃபெய்த் டயலாக். அதே மாதிரி இட் டாக்ஸ் அபவுட் ஒன்னஸ் ஆஃப் காட். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சீக்கிசத்தில் வந்து இந்த சேவான்ற விஷயம், செல்ஃப்லெஸ்னஸ் வேல்யூ வந்து செல்ஃப்லெஸ்னஸ், சர்வீஸ்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் எந்த கான்டெக்ஸ்டில் அப்படின்னா இந்த லங்கார்ன்றது கம்யூனிட்டி கிச்சன். நிறைய வீடுகள் சேர்ந்து காமனாக சமைச்சு மக்களுக்கு உணவு பரிமாறுவாங்க. நம்ம அன்னதானம் நீங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அங்கே செய்கிறதுக்கு என்ன பேர்னா லங்காருன்னு பேர். இந்த லங்கார் கான்செப்டோட ஃபவுண்டேஷனல் வேல்யூ வந்து செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் சர்வீஸ். அதே மாதிரி இன்டர்ஃபெய்த் டயலாக் பார்த்துட்டோம். இதோட வேல்யூஸ் பாருங்கள், கம்பேஷன், ஆல்ட்ரூயிசம் அண்ட் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எதோட லிங்க் பண்ணலாம்? ட்ரஸ்டிஷிப்போட லிங்க் பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ரஸ்டிஷிப்புக்கு வந்து எந்த இடத்துல ட்ரஸ்டிஷிப்பை லிங்க் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரஸ்டிஷிப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வந்தது. எப்படி உமனையும் இங்கே ரிலிஜனுக்குள்ளே சேர்த்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் கொடுத்தது. ஸோ இட் பிரிங்ஸ் ஜெண்டர் பேரிட்டி அண்ட் இட் பிரிங்ஸ் ஜஸ்டிஸ். ஓகே, அண்ட் ஃபைனலி பக்தி மூமெண்ட்டில் இருக்கிற ரிலிஜியஸ் செக்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா இட் வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் ரிச்சுவல்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன். பிராமணிக்கல் டாமினன்ஸ் வந்து எதனால் வந்தது? இந்த ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷனால் வந்தது. ஸோ அதை உடைக்கிறதுக்கு எல்லா பக்தி மூமெண்ட் ரிலிஜியன்ஸுமே போராடும். அதே மாதிரி இதுவும் போராடுது. ஸோ நம்ம உட்கார்ந்து அந்த இடத்துல திடீர்னு ஒரு திங்கர் கொண்டு வந்தாலுமே, திடீர்னு ஒரு திங்கரை கேட்டிருந்தாலுமே நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சராக யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் ஃபைனலி அகெயின் அமர்த்தியா சென்னோட இது வந்து மாடர்ன். இந்த அமர்த்தியா சென்னோட கேப்பபிலிட்டி அப்ரோச் பற்றியும் கேட்டிருந்தாங்க. இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச்சில் முக்கியமான கோர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா சிவில் ரைட்ஸ், அதே மாதிரி சிட்டிசன் ரைட்ஸ். ஓகே, ஸோ இது எந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சொல்லுவோம்? கவர்னன்ஸ் கான்டெக்ஸ்ட். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா குட் கவர்னன்ஸ். குட் கவர்னன்ஸை பற்றி பேசும்போது இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச்சை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச்சை வந்து கொண்டு வந்தது யாருன்னா அமர்த்தியா சென். இவர் என்ன சொல்கிறாருன்னா மக்களோட சிட்டிசன்ஸோட ரைட்ஸை நம்ம பாதுகாக்கணும், அதே மாதிரி மைனாரிட்டியோட ரைட்ஸை நம்ம பாதுகாக்கணும். இந்த விஷயங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா ரைட் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு பாலிசியில் ஒரு அப்ரோச் இருக்குது. என்ன பாலிசி அப்ரோச் அப்படின்னா, இப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ரைட் டு எஜுகேஷன் இருக்குது, ரைட் டு ஒர்க் இருக்குது. ரைட் டு ஒர்க் என்னது? எம்ஜி நரேகா. ரைட் டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், ரைட் டு எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மக்களுக்கு ரைட் பேஸ்டாக நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணுன்ற விஷயம் வந்து கேப்பபிலிட்டி அப்ரோச்சோட ஒரு ஃபவுண்டேஷன். சரியா? மக்களோட ரைட்ஸை பாதுகாக்கணுன்றது கேப்பபிலிட்டி அப்ரோச்சோட ஃபவுண்டேஷன். ரெண்டாவது முக்கியமான ஃபவுண்டேஷன் வந்து இந்த விஷயம் என்னன்னா குவாலிட்டேட்டிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் க்ரோத் டெவலப்மெண்ட்ன்ற போதே உங்களுக்கு இந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இந்த டிபேட் தெரியும். ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் டெவலப்பிங் ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த ஹியூமன் கேபிட்டலை டெவலப் பண்ணுறதுக்கும் ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஹியூமன் கேபிட்டல் எப்படி டெவலப் பண்ண முடியும்? எஜுகேஷனை டெவலப் பண்ணுறது மூலமாக, ஹெல்த்தை டெவலப் பண்ணுறது மூலமாக, ஃபுட் செக்யூரிட்டியை டெவலப் பண்ணுறது மூலமாக, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது மூலமாக, இது மூலமாக தான் என்னது ஹியூமன் கேபிட்டலில் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஹியூமன் கேபிட்டலில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கணும்னு சொல்கிறது தான் கேப்பபிலிட்டி அப்ரோச். ஓகே, ஸோ இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச்சை எந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா குட் கவர்னன்ஸில் சஸ்டைனபிலிட்டி பற்றி பேசுகிறோம், அதே மாதிரி குட் கவர்னன்ஸில் இன்க்ளூசிவிட்டி, ஈக்விட்டின்ற இந்த வேல்யூஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச்சை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம தியரி பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது இந்த டாப்பிக்கில் இருக்கிற தியரியை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஐ ஓப்பனர் செஷனில் பண்ணுற மாதிரி 2 கொஸ்டினை எடுத்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். I count him braver who overcomes his desires. I count him braver who overcomes his desires than him he overcomes his enemies. கொஸ்டினை படிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. தமிழில் சொல்கிறேன். ஒருத்தர் அவங்களோட டிசையர்ஸை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் எனிமீஸை வின் பண்ணுறவங்களை காட்டிலும் உயர்வான நிலையில் இருக்கிற ஆளுங்க அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது யார்? அரிஸ்டாட்டில்.
இந்த அரிஸ்டாட்டில்ன்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் எங்கே உங்கள் மைண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன், வர்ச்சுவல் எத்திக்ஸ்க்கு போகணும். வர்ச்சுவல் எத்திக்ஸ்னாலே 4 கார்டினல் வேல்யூ தெரியணும். என்னது? ப்ரூடன்ஸ் ஆர் விஸ்டம், ஜஸ்டிஸு, டெம்பரன்ஸு, ஃபோர்ட்டிடியூட். ஓகே, இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறாங்க? டெம்பரன்ஸ்ன்ற வேல்யூ தான் இங்கே பேசப்படுது. என்னென்னா டெம்பரன்ஸ்னால் என்ன? கண்ட்ரோலிங் த டிசையர்ஸ். சரி, இது எப்போ வந்தது? 2023 வந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்ட் அன்எக்ஸாமின்ட் லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங். இது வந்து சாக்ரேட்ஸோட கோட்டு. இந்த கோட் வந்து 2019 வந்திருக்கு. இந்த எக்ஸாமினேஷன், அன்எக்ஸாமின்ட் இதெல்லாம் எதை 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 லிங்க் பண்ணி போகுது அப்படின்னா ஒருத்தரோட விஸ்டமை லிங்க் பண்ணி போகுது. விஸ்டம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வந்து சொசைட்டியில் எது நல்லது, எது சோஷியல் ஈவல், எது சொசைட்டிக்கு நல்லது அப்படின்னு பிரித்து பார்ப்போம். சயின்ஸில் எடுத்திங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர், சூப்பர்ஸ்டிஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கேள்வி கேட்டு இந்த சூப்பர்ஸ்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறோமே இது கரெக்டாக தப்பா, தப்புனா இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சயின்டிஃபிக் டெம்பரோட இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. கவர்னன்ஸில் எடுத்திங்கன்னா கவர்னன்ஸில் அந்த கவர்னன்ஸை நம்ம கொஸ்டின் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் ஆடிட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே கவர்னன்ஸை கொஸ்டின் பண்ணுது, கவர்னன்ஸை எக்ஸாமின் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டைமென்ஷன்ஸை டெவலப் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி காட்டுறேன். இந்த கொஸ்டினுக்கு நான் பாயிண்ட்ஸ் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஐ கவுண்ட் ஹிம் பிரேவர் ஹூ ஓவர் கம்ஸ் ஹிஸ் டிசையர்ஸ். இங்கே வந்து கோர் கீவேர்டு வந்து டிசையர்ஸு, ரெண்டாவது கீவேர்டு வந்து அரிஸ்டாட்டில். ஸோ நம்மளுக்கு தெரியும் வர்ச்சுவல் எத்திக்ஸ் பற்றி தான் எழுதணும் அப்படின்னு. இதில் ரெண்டாவது எந்த வேல்யூவை பற்றி ஆர் எந்த பர்டிகுலர் கார்டினல் வேல்யூவை பற்றி எக்ஸாக்டாக பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். இங்கே வந்து டெம்பரன்ஸ்ன்ற வேல்யூ பற்றி தான் பேசுகிறாங்க. டெம்பரன்ஸை பற்றி பேசினாலும் நம்ம வர்ச்சுவல் எத்திக்ஸை நம்ம கொண்டு வருவோம். வர்ச்சுவல் எத்திக்ஸில் இருக்கிற 4 கார்டினல் வேல்யூவை பற்றியும் நம்ம லிங்க் பண்ணி பேசுவோம். ஓகே, இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட இன்ட்ரடக்ஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோட்லேருந்து என்ன புரிஞ்சது? இந்த கோட்லேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அரிஸ்டாட்டில் வந்து டெம்பரன்ஸ்ன்ற கார்டினல் வேல்யூ பற்றி பேசுகிறாரு. இது வந்து ஒன் ஆஃப் தி கார்டினல் வேல்யூஸ் ஆஃப் வர்ச்சுவல் எத்திக்ஸ். இவ்வளோ தான், இது எழுதுனா இன்ட்ரடக்ஷன். என்னது? இதில் டெம்பரன்ஸ்ன்ற வேல்யூ பற்றி பேசப்படுது. இந்த டெம்பரன்ஸ்ன்ற வேல்யூ வந்து வர்ச்சுவல் எத்திக்ஸில் 4 கார்டினல் வேல்யூஸில் 1 அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதான் இன்ட்ரடக்ஷன். இதுக்கப்புறம் சரி, பாடியை வந்து எப்படி டெவலப் பண்ணணும்? ஜென்ரலாக ஒரு கேள்வி வரும், கோட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எங்களுக்கு வந்து எப்படி அதை எழுதுறதுனே தெரியல அப்படின்னும் போது நான் என்ன சொல்வேன்னா, கோட் பேஸ்ட் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் மினி எஸ்ஸே. ஸோ அந்த கோட்டை மல்டி டைமென்ஷனலாக நீங்கள் பிரித்து பார்க்க தெரிஞ்சது அப்படின்னா அதுவே அந்த கோட் பேஸ்ட் கொஸ்டினை ரொம்ப நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் செஞ்சு கொடுத்துரும். இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் செய்யணும்னா, டெம்பரன்ஸ்ன்ற விஷயத்தை நீங்கள் மல்டி டைமென்ஷனலாக பார்க்கணும். எப்படி பார்க்குறது? ஒரு இண்டிவிஜுவலுக்கு டெம்பரன்ஸ்னா என்ன, அதே மாதிரி என்விரான்மெண்ட் ஆங்கிளில் டெம்பரன்ஸ்னா என்ன, கவர்னன்ஸில் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் டெம்பரன்ஸ்னா என்ன. எஸ்ஏ மாதிரி 7-8 டைமென்ஷன்லாம் தேவையில்லை, 3 டைமென்ஷன் இருந்தாலே போதும். தாராளமாக 1.5 பேஜ் நீங்கள் நிரப்பிடலாம். மீதி அரை பேஜுக்கு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் வந்துடும். சரியா? ஸோ இண்டிவிஜுவல் ஆங்கிளில் டெம்பரன்ஸ்னா என்ன? கண்ட்ரோலிங் ஒன்ஸ் டிசையர்ஸ். ஸோ இந்த டிசையர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இண்டிவிஜுவல் வில் பிகம் செல்ஃப் அவேர். ஓகே, இண்டிவிஜுவல் வில் பிகம் செல்ஃப் அவேர். இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் யாரை சொல்லலாம்? புத்தா. ஓகே, புரியுதா? இப்போ என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்டில் இது கொஞ்சம் நிறைய எழுதலாம். ரெண்டு ஆஸ்பெக்டில் எழுதலாம். ஒன்று வந்து கண்ட்ரோலிங் மெட்டீரியலிசம் அண்ட் கன்சியூமரிசம். கண்ட்ரோலிங் மெட்டீரியலிசம் அண்ட் கன்சியூமரிசம். இந்த மெட்டீரியலிசம் கன்சியூமரிசம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் குறையும். அப்போது என்விரான்மெண்ட் வந்து பியூரிஃபை ஆகும். சரியா? இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கன்சியூமரிசத்தை குறைக்கிறது மூலமாக ரிசோர்ஸ் ரிக்குவயர்மெண்ட் வந்து குறையும். ஓகே, இந்த ரிசோர்ஸ் ரிக்குவயர்மெண்ட் குறையிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா இட் வில் லீட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆங்கிளில் பேசுகிறோம். ஈகோசென்ட்ரிசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, ஈகோசென்ட்ரிசம் பயோசென்ட்ரிசம் அந்த ஆங்கிளில் பேசுகிறோம். ரெண்டாவது, இந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இட் வில் லீட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்து கவர்னன்ஸ் ஆங்கிளில் நம்மளுக்கு தெரியும். கவர்னன்ஸ் ஆங்கிளில் டெம்பரன்ஸ்னால் என்னென்னா செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணக்கூடாது. செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் லீட் டு
பிரைபு, கரப்ஷன். ஓகே. ஸோ இந்த கரப்ஷன், பிரைப்லாம் எதனால வருது? செல்ஃபிஷ் பிஹேவியர்னால வருது. இந்த செல்ஃபிஷ் பிஹேவியர் வந்து டெம்பரன்ஸ் இல்லாதனால வருது. அந்த டெம்பரன்ஸ் இருந்ததுன்னா செல்ஃபிஷ்னஸ் வந்து செல்ஃப்லெஸ்னஸாக மாறிடும். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பெட்டராக மாறிடும். ஸோ இந்த இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வர்ச்சுவல் எத்திக்ஸோட ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த செல்ஃபிஷ்னஸாக இருக்கட்டும், இல்லை என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டில் ட்ரஸ்டிஷிப்பை நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ இந்த என்விரான்மெண்டல் ட்ரஸ்டிஷிப்பு, இந்த செல்ஃப்லெஸ்னஸை வந்து புத்திசம், ஜெயினிசத்துலேயும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி 1-2 ஃபிலாசபிஸோட லிங்க் பண்ணி வர்ச்சுவல் எத்திக்ஸில் சொல்லப்படுறது தான் இந்த மாதிரி ஃபிலாசபிஸ்லையும் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு 1 or 2 ஃபிலாசபியோட லிங்க் பண்ணி கன்க்ளூஷனில் வந்து என்ன சொல்லணும்னா, டெம்பரன்ஸ் இது வந்து கன்க்ளூஷன். டெம்பரன்ஸ் ரிக்வயர்ஸ் மென்டல் ஸ்ட்ரென்த். ஓகேயா? டெம்பரன்ஸுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த்து நிறைய தேவைப்படும். ஸோ அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை கல்டிவேட் பண்ணி நம்ம விஸ்டமோட இருந்தோம் அப்படின்னா, விஸ்டம் என்றது என்னது? இன்னொரு கார்டினல் வேல்யூ. அதே வர்ச்சுவல் எத்திக்ஸில் இருக்க இன்னொரு கார்டினல் வேல்யூ. விஸ்டம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரன்ஸ் வரும். இந்த விஸ்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வரும். மென்டல் ஸ்ட்ரென்த் மூலமாக டெம்பரன்ஸ் வரும்னு நீங்கள் சொல்லி முடிக்கலாம். இப்போது இந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து பாடிக்கு ஒரு கனெக்ஷன் வேணும்ல, அந்த கனெக்ஷனுக்கு இந்த கொஸ்டின்லேருந்தே நீங்கள் கண்டென்ட் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறான்னா, ஓவர் கம்மிங் இஸ் எனிமீஸ் வந்து ஈஸி, ஆனால் ஓவர் கம்மிங் டிசையர்ஸ் கஷ்டம்ன்றான். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஓவர் கம்மிங் த எனிமீஸுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும், ஆனால் ஓவர் கம்மிங் த டிசையர்ஸுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த விஷயத்தில் நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை எப்படி கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு முடிக்கிறோம். நல்லா பாருங்கள், நான் ஸ்ட்ரக்சர் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கோட்டில் என்ன வேல்யூவை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம், டெம்பரன்ஸ்ன்ற வேல்யூ. அடுத்து அந்த கோட்டில் இருந்தே எனிமீஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து அது கூட நம்மள்கிட்ட இருக்கும், ஆனால் மென்டல் ஸ்ட்ரென்த்து நம்ம டிசையர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணும், அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் ஏன் கஷ்டம்ன்ட்டு ஒரு 3 டைமென்ஷன் எடுத்து புரிய வைக்கிறோம். ஃபைனலாக இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி கொண்டு வரது? விஸ்டம் மூலமாக கொண்டு வரோம். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சராக கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். ஐ ஓப்பனர் செஷன்ஸில் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரைசேஷன் ஒர்க்கை தான் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மற்ற எத்திக்ஸ் கொஸ்டின்ஸை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நீங்கள் மேபி கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணால் கூட நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பேசின விஷயத்தை நான் கண்டென்ட்டாக இங்கே கொடுத்துருக்கேன், பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 2015 ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. தி வீக் கேன் நெவர் ஃபர்கிவ். ஃபர்கிவ்னஸ் இஸ் தி ஆட்ரிபியூட் ஆஃப் தி ஸ்ட்ராங். வீக்னால ஃபர்கிவ் பண்ண முடியாது. ஃபர்கிவ்னஸ் வந்து ஸ்ட்ராங் பீப்புளோட ஆட்ரிபியூட். சொன்னது யாருன்னா காந்திஜி. 2023 ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. டு நாட் ஹேட் எனிபடி பிகாஸ் தட் ஹேட்ரட் கம்ஸ் அவுட் ஆஃப் யூ மஸ்ட் இன் த லாங் ரன் கம் பேக் டு யூ. டு நாட் ஹேட் எனிபடி கொஞ்சம் பெருசாக இருக்குது, கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஆனால் பொறுமையாக படிங்க. டு நாட் ஹேட் எனிபடி. ஏன் அப்படின்னா தட் ஹேட்ரட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் யூ, உங்கள்கிட்ட இருந்து வெளியில் வர ஹேட்ரடு நாலா போக்கில் என்ன வரும்? உங்ககிட்டயே தான் வந்து சேரும். அதே மாதிரி இஃப் யூ லவ் தட் லவ் வில் கம் பேக் டு யூ. இந்த கோட்டில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவ் விஷயத்தை செஞ்சால் நெகட்டிவ் விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாங்க. ரெண்டாவது பாசிட்டிவ் விஷயத்தை செஞ்சால் பாசிட்டிவ் விஷயம் தான் கிடைக்கும்ன்றாங்க. இவ்வளோ ஒரு 3 லைனில் கோட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து தமிழில் ஒரு கோட் நம்ம சொல்லுவோம், என்னது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது புரிஞ்சது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோட் என்ன சொல்ல வருது அப்படின்னு புரியணும். இந்த கோட் என்ன சொல்லுது? திஸ் கோட் இன்ட்ரடக்ஷன் வந்து கோட்டை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதணும். இட் டாக்ஸ் அபவுட் reciprocity of emotions causing a cycle. ஓகே, என்ன சைக்கிள்? நீங்கள் ஹேட்ரடை பரப்புனீங்க அப்படின்னா ஹேட்ரட் தான் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் லவ்வை பரப்புனீங்கன்னா லவ் தான் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் என்னது? ரெசிப்ரோசிட்டி. நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதான் உங்களுக்கு திரும்பி வரும். சைக்கிள் என்ன வருது? நீங்கள் வெளியில் எதை அனுப்புறீங்களோ அதான் உங்களுக்கு திருப்பி வந்து சேர்ந்தது, அதான் சைக்கிள். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதான் இன்ட்ரடக்ஷன். இப்போ பாடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைக்கிள் வந்து 2ஆக இருக்கலாம். ஒன்று வந்து விஷியஸ்னா நெகட்டிவ் சைக்கிள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து
வர்ச்சுவஸ். வர்ச்சுவஸ்னா பாசிட்டிவ் சைக்கிள், விஷியஸ்னா நெகட்டிவ் சைக்கிள், வர்ச்சுவஸ்னா பாசிட்டிவ் சைக்கிள். சரியா? ஸோ இந்த விஷியஸ் சைக்கிளில் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்னது? விஷியஸில் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் என்னது? ஆங்கர். ஆங்கர் அண்ட் ஹேட்ரட். ஹேட்ரட்ன்றது அவங்க கேள்வியிலே கொடுத்துருக்காங்க, அதனால் அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஹேட்ரட்ன்றது கேள்வியில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னது? ரிவெஞ்ச். மூணாவது ஜெலசி. ஜெலசினா என்னது? பொறாமை. இதெல்லாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இதோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் என்ன? பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ். ஆங்கருக்கு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்து லவ். இதுவுமே இங்கே கொடுத்துருக்கு, கொஸ்டின்ல இருந்தே தான் எடுக்கிறோம். லவ், அடுத்து கம்பேஷன், அதோட சேர்ந்து எம்பத்தியும் எழுதிக்கலாம். அடுத்து ரிவெஞ்சுக்கு ஆப்போசிட் ஃபீலிங் என்ன? ஃபர்கிவ்னஸ். ஜெலசிக்கு ஆப்போசிட் ஃபீலிங், ஜெலசின்றது எதனால வருதுன்னா செல்ஃபிஷாக இருக்கிறதுனால வருது. ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து செல்ஃப்லெஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ட்ரடக்ஷன் நம்ம சொல்லியாச்சு. இன்ட்ரடக்ஷனில் ரெசிப்ரோசிட்டியை சொல்லியாச்சு, சைக்கிளிக் நேச்சரை சொல்லியாச்சு. பாடியில் என்ன சொல்ல போகிறோம்னா, அவன் கோர்ட்டில் சொன்னதே தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தால் நம்ம வந்து நெகட்டிவிட்டியை தான் பரப்பிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனை வரும். இப்போ ஆங்கர் அண்ட் ஹேட்ரட் இருக்கிறதுனால இதை எதோட லிங்க் பண்ணலாம்? வாரோட லிங்க் பண்ணலாம். வாரில் வந்து ஒரு சைடு ஜெயிக்கும், ஒரு சைடு தோக்கும். தோக்குற சைடு வந்து திருப்பி நம்ம எப்போ ஜெயிப்போம் அப்படின்ட்டு காத்திருந்து திருப்பி இன்னொரு வார் வரும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு சைக்கிளிக்காக போகும். அதே மாதிரி வாரோட லிங்க் பண்ணது தான் என்னது? ரிவெஞ்ச் ஆர் தமிழில் பழி வாங்குறது. இந்த செல்ஃபிஷ் நேச்சர், நீங்கள் செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் செல்ஃபிஷாக நடந்துப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? இந்த இடத்துல வந்து செல்ஃப்லெஸ்னஸ் இல்லாமல் அன்எத்திக்கலாகவே போயிடும், எல்லாமே இல்லீகலாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து இப்படி ஒரு விஷியஸ் சைக்கிளை உண்டாக்குது. இந்த விஷியஸ் சைக்கிளை உடச்சி நம்ம வர்ச்சுவஸ் சைக்கிளை மாற்றணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் வேல்யூஸை நம்ம பரப்பணும். அது பரப்புனா என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிக்கும்போது இந்த பாசிட்டிவ் வேல்யூஸை எப்படி கல்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் ரெசிப்ரோசிட்டி ஆஃப் ஃபீலிங்ஸ், சைக்கிளை பற்றி பேசிட்டோம். அது வந்து விஷியஸாக இருக்கலாம், இல்லை வர்ச்சுவஸாக இருக்கலாம். விஷியஸ்னா நெகட்டிவ், வர்ச்சுவஸ்னா பாசிட்டிவ். அடுத்து நம்ம என்ன மாதிரி பாடி வந்து சுவாமி விவேகானந்தா, இங்கே கொஸ்டினில் வந்து சுவாமி விவேகானந்தான்னு சொல்கிறதுனால பாடியில் நீங்கள் இந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு ஆர் இந்த ஃப்ரெட்டர்னிட்டின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுவாமி விவேகானந்தா 3 விஷயம் சொன்னோம். ஒன்று யூனிவர்சல் பிரதர்ஹுட், ரெண்டாவது யூத் எம்பவர்மெண்ட், மூணாவது கர்மயோகி. இந்த 3ல் இந்த கோட் எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். பழைய கொஸ்டினில் பாருங்கள், வர்ச்சு எத்திக்ஸில் நம்ம டெம்பரன்ஸ்ன்ற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணோமா, அதே மாதிரி இதில் பிரதர்ஹுட்ன்ற ஐடியாலஜியை குறிக்கிற விஷயம் இது. ஸோ சுவாமி விவேகானந்தாவோட பிரதர்ஹுட்டை இந்த கோட் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தால் இந்தந்த விஷயங்கள் நம்ம நெகட்டிவான ஒரு சைக்கிளை கிரியேட் பண்ணுவோம், விஷியஸ் சைக்கிளை கிரியேட் பண்ணுவோம். இது இந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸாக மாறுச்சு அப்படின்னா இந்த வர்ச்சுவஸ் சைக்கிள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது, இந்த வர்ச்சுவஸ் சைக்கிள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும். எதுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும்? உங்களுக்கு தப்பே ஒருத்தர் செஞ்சிருந்தாலும் அவருக்கு நல்லது செய்கிறதுக்கு. தமிழில் இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ உங்களுக்கு ஒருத்தர் அநீதி இழைச்சிருந்தா கூட, தப்பு இழைச்சிருந்தா கூட அவருக்கு நீங்கள் வர்ச்சுவஸ் சைக்கிள் பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் வந்து பாசிட்டிவாக அமையும். அவர் செஞ்ச செயலுக்கு வைக்கப்பட்டுட்டு அவரும் பாசிட்டிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் இமோஷன்ஸோட கண்ட்ரோல் வேணும், அதே மாதிரி விஸ்டம் வேணும். இங்கே பாருங்கள், சுவாமி விவேகானந்தோட கோட்டு, ஆனால் நம்ம இங்கே என்ன கொண்டு வந்திருக்கோம்? வர்ச்சு எத்திக்ஸோட லிங்க் கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்க, இது இப்படி தான் நம்ம ஃபிலாசபிஸை இன்டர்லிங்க் பண்ணணும். அடுத்து ஸோ இந்த விஷயங்கள் நடந்ததுன்னா என்ன நடக்கும்? இது வசுதேவ குடும்பகம் இல்லைன்னா யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். ஓகே, முக்கியமாக கன்க்ளூட் பண்ணும்போது இந்த மாதிரி வர்ச்சுவல் சைக்கிளை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும், நம்மளுக்கு விஸ்டம் வேணும். இந்த விஸ்டம்ன்ற கார்டினல் வேல்யூவை வச்சு நம்ம இந்த பாசிட்டிவ் வர்ச்சுவல் சைக்கிளை நம்ம உண்டாக்கலாம். இந்த வர்ச்சுவல் சைக்கிள் உண்டாக்குனா இட் லீட் டு தி வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த கோட் வந்து 2025 வந்தது. இது வந்து ஒரு திருக்குறள் தான். திருக்குறளை அவங்க இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. இந்த கோட் நிறைய பேருக்கு அந்த சமயம் புரியல. என்னன்னா, தோஸ் ஹூ ட்ரபிள்
தோஸ் ஹூ இன் ட்ரபிள், இங்கே பாருங்க, தோஸ் ஹூ இன் ட்ரபிள் அன்ட்ரபிள்ட் ஆர் வில் ட்ரபிள் இட் செல்ஃப். இது நல்லா உடைச்சு பாருங்க. தோஸ் ஹூ இன் ட்ரபிள் அப்படின்னா கஷ்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அன்ட்ரபிள்ட் ஆர்னா அவங்க அந்த கஷ்டத்தை பற்றி வருத்தப்படாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரபிளுக்கே ட்ரபிள் கொடுப்பாங்க. ஓகே, தமிழ் எனக்கு இதுக்கான எக்ஸாக்ட் கோட் தெரியல, அதனால் நான் தமிழ் கோட் சொல்லலை. யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படாமல் பயப்படாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரபிளுக்கே ட்ரபிள் கொடுக்குற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த வேல்யூ, எப்பயுமே கோட் பேஸ் கொஸ்டினில் எந்த வேல்யூவை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து ஃபோர்ட்டிடியூட் அப்படின்ற வேல்யூவை குறிக்குது. இந்த ஃபோர்ட்டிடியூடுன்ற வேல்யூ அகெயின் எந்த ஃபிலாசபி கீழே வருதுன்னா வர்ச்சுவல் எத்திக்ஸில் ஒன் ஆஃப் தி கார்டினல் வேல்யூஸ். இந்த கார்டினல் வேல்யூ இப்போ உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் ஃபோர்ட்டிடியூட் பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லணும். ஃபோர்ட்டிடியூடோட டெஃபினிஷன் சொல்லணும். ஃபோர்ட்டிடியூட்னா என்ன? மாரல் கரேஜ், அவ்வளோதான். இந்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மாரல் கரேஜை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? பாடியில் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக மாரல் கரேஜை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது சொசைட்டியாக மாரல் கரேஜ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? அகெயின்ஸ்ட் சோஷியல் ஈவல்ஸ், சத்தியாக இருக்கட்டும், இல்லை பெட்ரியார்க்கியாக இருக்கட்டும், இல்லை அன்டச்சபிலிட்டியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக நம்ம போராடணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? மாரல் கரேஜ் தேவை, ஃபோர்ட்டிடியூட் தேவை. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் சே நோ டு கரப்ஷன். இதே மாதிரி வேற என்ன பார்த்தோம்? ஆக்டிங் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். ஒரு மினிஸ்டர் வந்து உங்களை அவரோட ரிலேட்டிவ்க்கு டெண்டரை அவாய்ட் பண்ண சொல்கிறாரு. அவர் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேவர் நடக்கும். அதே சமயம் அவர் சொல்கிற மாதிரி செய்யலைன்னா உங்களை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செய்யலைன்னா நம்மளை தண்டிச்சிருவாரோன்ற பயமும் இருக்கக்கூடாது, செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்ற அந்த ஃபேவர் ஆட்டிடியூடும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்கள் செயல்படணும். அடுத்து நாலாவது வந்து நேஷன் லெவலில் இந்த அன்ட்ரபிள்டு, இந்த ட்ரபிள்ன்றது இங்கே என்னவா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஹிண்டரன்ஸ். ட்ரபிளை அப்டக்கிளாக பார்க்கலாம். ட்ரபிளை அட்வர்சிட்டி, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டில் ட்ரபிளை எப்படி பார்க்கலாம்னா எத்திக்கல் டைலமாவாக பார்க்கலாம், இல்லை கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ். இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. எத்திக்கல் டைலமா ஆர் கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸ். இது எல்லா விஷயமே வந்து ட்ரபிளை பற்றி பேசுகிறது தான். ஸோ இது எல்லாத்தையும் ஓரளவு மைண்டில் வாங்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் பாடியில் எழுதுனாதே போதும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டில் இந்த ஃபியர் ஆர் ஃபேவர் இதெல்லாம் எது காஸ் பண்ணும்னா இந்த கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியன்ஸும் எத்திக்கல் டைலமாவும் காஸ் பண்ணும். இந்த எத்திக்கல் டைலமா சமயத்திலையும் நம்ம மாரல் கரேஜோட செயல்பட்டு எந்த மாதிரி வேல்யூஸ் அப்ஹோல்ட் பண்ணணும்? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்ஹோல்ட் பண்ணணும், டெடிகேஷன் டு டியூட்டி அப்ஹோல்ட் பண்ணணும், பப்ளிக் சர்வீஸ் ஸ்பிரிட் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இந்த ஃபோர்ட்டிடியூடுன்றதுக்கு ஒரு 4 டைமென்ஷன் எடுத்தாச்சு. நேஷ்னல் டைமென்ஷனில் இப்போ ரீசெண்ட் கான்டெக்ட் எடுத்திங்கன்னா கோவிட் வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் தான், ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருந்தது, ஒரு பெரிய அட்வர்சிட்டியாக இருந்தது. அதை நம்ம அந்த கோவிடை தாண்டி வரணும் அப்படின்னா ஒரு கரேஜ் தேவை. அந்த கரேஜ் நம்மளோட நேஷனல் லீடர்ஸ் கிட்ட இருந்ததுனால தான் ஆத்ம நிர்பர் பாரத்ன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து கரேஜியஸாக கோவிட்னால அஃபெக்ட் ஆனாலுமே நம்ம ரெசிலியண்ட்டாக நம்ம வெளியில் வந்துட்டோம். ஓகே, அடுத்து ஃபைனலாக கன்க்ளூஷனில் என்ன சொல்லணும்? இந்த ஃபோர்ட்டிடியூட் ஆர் மாரல் கரேஜ் இருக்கணும்னா இதோட சேர்ந்து வேறு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கணும்? என்ன வேல்யூஸ் இருக்கணும்? இங்கே இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவை வந்து ரெசிலியன்ஸ், அதே மாதிரி இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவை, அதே மாதிரி கிரியேட்டிவ் திங்கிங் தேவை. கிரியேட்டிவ் திங்கிங் எதுக்கு தேவை? ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது, ஒரு அப்சர்க்கில் இருக்குன்னா அதை தாண்டி வரணும்னா என்ன பண்ணணும்ன்ட்டு உங்கள் மைண்டு க்ரியேட்டிவாக யோசிச்சா, இன்னோவேட்டிவ் யோசிச்சா தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, இதுக்கு இன்னொரு இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ இந்த பர்டிகுலர் கோட் ரிலேட்டடாகவே வேற ஒரு கோட் இருக்கு பாருங்க. யூ ஹாவ் தி பவர் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஆர் யூ ஹாவ் தி பவர் ஓவர் யுவர் மைண்ட், நாட் அவுட் சைட் ஈவெண்ட்ஸ். உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவர் தான் உங்ககிட்ட இருக்கே தவிர்த்து உங்களை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற பவர் உங்ககிட்ட இருக்காது. ஸோ இந்த கோட்டை எழுதிட்டு நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னது?
ஃபோர்ட்டிடியூட். நம்ம மைண்டை வந்து திடப்படுத்துறது, பலப்படுத்துறது தான் ஃபோர்ட்டிடியூட். ஸோ அது இருந்தாலே சுற்றி இருக்கிற ஈவெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலைனாலும் நம்ம பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் எழுதணும். ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஃபர்தராக சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத கொஸ்டின்ஸுக்கும் நான் பிரெயின் ஸ்டார்மிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை கோத்ரூ பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம எடுத்ததில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.